நான் சொல்ல பெரியார் தெலுங்கர் கிடையாதுங்க. தெலுங்குன்னா திமுக நினைச்சிட்டு பேசுறாங்க. பெரியார் பேர் திமுக கலைஞர் தெலுங்குறா, ஸ்டாலின் தெலுங்குறா இல்லையே. இப்படி யாரை சொல்றீங்க? பிராமணர்கள் தமிழ்ல இருந்து யார் சொன்னது? ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தாங்களா இல்லையா? ஏன் அந்தணர்கள் வந்தது? ஈழத்திலேயே அந்தணர்கள் இருக்காங்க. சோழ பேரரசு படையெடுத்து வரும்போது இங்க பூஜை புனஸ்காரம் பண்றதுக்கு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஈழத்துல தமிழர்கள் அழிச்சாங்கல்ல சிங்களர், அது மாதிரி இங்க பிராமணர் தாக்குறாங்களா? ஒரு சாரார் பண்ணுவாங்க, அது குற்ற நடவடிக்கை எடுங்க, அது தப்பு. அவர் நேரு ஒரு பண்டிட் தான் ஒரு கருப்பு வெள்ளை படத்துல பூணூல் போட்டுட்டே ஒரு படம், நீ நெட்ல தேடினா தெரியும். நேருவை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க சர்தார் படையில நீங்க ஏத்துக்கல? சோழ பாண்டியருக்கு சண்டை வந்தது தெரியும். அப்ப விஸ்வநாத நாயக்கர் போன்றவங்களாம் நாயக்கர் மக்கள் காலத்தில் தான் இந்த ஸ்ரீரங்கம், சிறுவில்லிபுத்தூர், சுசேந்திரம், நெல்லையப்பர் கோவில், திருச்செந்தூர், மதுரை, கிழக்கு சித்திர வீதி இருக்கு இல்லையா? இப்போ நாயக்கர் மக்கள் வந்த பிறகுதான் அந்த கோபுரத்தை எடுத்து கட்டினாங்க. தேவராயன் நேரடியாக வாரிசு, அரசு வாரிசு. இவரை தத்தெடுக்கிறாங்க. இதுக்கு கண்டிஷன் என்ன? கண்டிஷன் கச்சத்தீவு நாயக்கர் மக்கள் ராம்நாடு அரசருக்கு வழங்கப்பட்டது. நாயக்கர் திருமண நாயக்கர் எடுத்துட்டு போயிட்டாரா? இன்னைக்கு ஒரு அடையாளமாக தமிழர்களுடைய அடையாளமாக தான் இருக்கின்றது. திராவிடன் வரும்போது முதலாக பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் ஆரம்பித்தார். காங்கிரஸ்ல இருந்து பெரியார் வெளியேறி திரும்ப இவங்க கூட சிநேகிதம் ஏற்படுது. காஸ்மோபாலிட்டன் கிளப்ல சந்திப்பாங்க. நாயர் நடேசன் மிஸ்டர் வாட் மிஸ்டர். இப்போ திமுக செயல் திட்டம் மற்றவங்க படித்தாங்களும் படி என்கிட்ட காப்பி. அவர் செயல் திட்டத்தில் முதல்ல என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உறுதிமொழிகளை கொடுத்தோம், சிங்கள அரசு எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை, எங்களை புறக்கணிக்கிறது இன ரீதியாக என்ற அடிப்படையில் தமிழ் தேசியம் என்ற நிலையில் இனிமேல் தமிழ் மூத்த மொழி யாரும் மறுக்கவில்லை. தமிழிலிருந்து பிறந்துதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. இது பெரியாரும் அண்ணாவும் திராவிடன் காயின் பண்ணவில்லை. அன்றைக்கு நிலவியல் யாப்பு நாவலர் சோமசுந்தர பாரதி, எங்க எட்டயபுரத்தில் பாரதி பிறந்தவர். இந்த 3 பேரும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாங்க. அதான் சொல்றாங்க, 17 to 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு கை தட்டுவாங்க. 25 வயசு பிறகு பேசாம போய் என் குடும்பம் இருக்கு, நான் என் படாத பாடுபடுறேன், என் பையனை படிக்க வைக்காம கஷ்டப்படுறேன் போயிடுவாங்க. அது வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம். 57, 67, 77, 87, 40 வருஷம் கழிச்சு அமைச்சரோட நாயுடு ஆனாங்க. சீஃப் செக்ரட்டரி நாயுடு இல்ல முதலமைச்சர் நாயுடு இல்ல டிஜிபி நாயுடு. எந்த காந்தி யாருக்காவது நிதி கொடுத்துருக்காரா? இலங்கை பயணத்துக்கு இந்த மண்ணுக்கு தெலுங்குல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லுங்க. திருவண்ணாய்க்கு மகால இடிக்கணும், இடிங்க. கிட்ட கோபுரங்கள், கோவில் கோபுரங்கள் இடிங்க. நாங்க பைத்தியக்காரங்க பார்த்துட்டு மைக் துணையா இருக்கு. லவுடர் வாய்ஸ்ல பேசுறோம். எங்களை நோக்கி துப்பாக்கி ரவைகள் வரும்போது முதுகை காட்ட மாட்டோம், எங்கே காட்டுவோம். அதற்கேற்ப வணக்கம், இது வாவ் தமிழா. நான் தளவாய் சுந்தரம். இன்று நாம் சந்திக்க இருப்பது அரசியலாளர் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். கஸ்தூரி அன்னைக்கு தெலுங்கர்கள்னு வேகா பேசினாப்புல எல்லா தெலுங்கரையும் குறிப்பிட்டது. நீங்கள் அதை கவனிக்கணும். அது பிராமின் உடைய அமைப்பு ரீதியாக போடப்பட்ட மேடை, அவங்க தான் நடத்துகிறாங்க. அந்த மேடையில் தெலுங்கர்கள்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கு ஐயரும் இருக்கிறாங்க, தெலுங்கு ஐயங்காரும் இருக்கிறாங்க. எவ்வளோ முரண் பாருங்க. இந்த அம்மையார் யார்? கஸ்தூரி போய் தெலுங்குங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டுருக்காங்க. ஒரு விரசமாக பேசுகிறாங்க. அந்த புறத்தில் பணிக்கு வந்தாங்க. அந்த புறத்தில் பணினா என்ன? ஒன்று ராணியை சிங்காரித்து அவங்க கூந்தலை சரி பண்ணி கெட்டி பூ வச்சு புடவைகள் உடுத்துறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது அந்த புறத்தில் காலு கையும் மடக்கி விடணும் இல்லையா? காலு கையை அந்த மசாஜ் பண்ணி விடணும். இல்லைன்னா வேசியாக இருக்கணும். இந்த 3 தானே. இது என்ன? இந்த 3 அர்த்தம் தானே. அப்படி பேசலாமா? அந்த பண்பு வேணும் இல்லையா? இப்போ கஸ்தூரி பேசின விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன சார், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பிராமணர்கள் முன்னாடியே வந்தவங்க, தெலுங்கர்கள் வந்து பின்னாடி வந்தவங்க. நீங்கள் தெலுங்கர்களையே வந்து தமிழர்களாக தமிழினமாக ஏற்றுக்கொள்ளும் போது பிராமணர்களை ஏன் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. இது வரலாறு என்ன சார்? அந்தப்புறங்களை வேலை பார்த்தாங்கன்னு தானே இப்போ அதுதானே பிரச்சனை. அது பேசலாமா? நீங்கள் இப்போ வைங்க, பிராமணர்களும் முன்னாடியே வந்தவங்க, அதுக்கு முன்னாடி வந்தவங்கன்னு வைங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் கேட்கல, நியாயங்கள் இருக்கலாம், நியாயங்கள் இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் எடுத்த உடனே வேசிகளாகவும் தெலுங்கு அந்தப்புறத்தில் பணியாற்றினவங்களாகவும் வந்தோன்னு அப்படி போடக்கூடாது. சுயமரியாதை விஷயம் இல்லை, தன்மான விஷயம் இல்லை. நான் சொல்ல பெரியார் தெலுங்கர் கிடையாதுங்க. தெலுங்குன்னா திமுக நினச்சிட்டு பேசுகிறாங்க. பெரியார் கன்னடத்துலேருந்து வந்தவர். அண்ணா தெலுங்கரா? அண்ணா தமிழர். தமிழர் தானே. பேர் திமுக கலைஞர் தெலுங்கரா? ஸ்டாலின் தெலுங்கரா? இல்லையே. இப்படி யாரை சொல்கிறீங்க? ஆனால் இப்போ என்னென்ன சார், இப்போ இதில் பற்றி என்ன ஒரு விமர்சனம் வைக்கப்படுது என்னென்னா, கஸ்தூரியோட பேச்சுக்கு பின்னாடி சீமான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க யார் வேணா இருந்துட்டுங்க. அதனால என்ன இருக்கே, ஒரு 10 பேர் கூட்டிட்டா எது வேணா பேசலாமா? நியாயமாயிருப்பா? எவனோ சொல்கிற வார்த்தையை கட்டு நான் சொல்கிற பெரியார் தமிழர் அல்ல சார், கன்னடர். அவங்க வந்து அந்த உங்களுக்கு தெரியும், சேர நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க. கன்னடாவில் வந்து குறும்பர்னு ஒரு இனம் இருக்கு இல்லையா, இப்போ சித்தராமையா இருக்கு இல்லையா, இவருடைய குடும்பம், இவங்களுடைய இனத்தை சார்ந்தவங்க பல பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க. மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர் அந்த எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அவர் வந்து கன்னடம் பேசுகிற குடும்பத்தை சார்ந்தவர் பெரியார். ஈவிகே சம்பத். ஈவிகே சம்பத் ஒரு தெலுங்கு பேசுகிற இடத்துல கல்யாணம் பண்ணார், அவ்வளோதான். இளங்கோவன் அவர் பையனுக்கு ஏதோ நாயுடு காலில் கல்யாணம் பண்ணாங்க. இப்படி தான் இல்லையா. அவரை கன்னடா. அண்ணா வந்து தெலுங்கு கிடையாது, காஞ்சிபுரத்தில் மோலியார் குடும்பத்தில் பிறந்தவர். கலைஞர் வந்து கலைஞருக்கும் ஆந்திர நாட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேங்க, உலகமயமாக ஆகிப்போச்சு. நீங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லா இடத்துலையும் ஒன்று போல இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தெலுங்கர்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பல இடங்களில் எம்பி, இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு பெண் வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்கா தேர்தலில். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுனா உலகத்தில் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் இல்லையா. இந்தியாவுக்கு எதிராக கிரியேட் ஆனால் என்ன ஆகும்? மத்திய சர்க்காரை பாதிக்கும். மத்திய சர்க்காரை பாதித்தா தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்பாங்க. உலகமயமாக்கல் வந்து இப்போ இந்தியா மட்டும் இப்போ 91 நரசிம்மராவ் காலத்துக்கு பிறகு எல்லாமே நம்ம வாழ்கிறது செய்கிறது தான் உலக வங்கி. இதுக்கு மூத்த அண்ணன் பிக் பிரதர் அமெரிக்கா இருக்காப்புல. என்ன இப்போ வந்து நீங்கள் எதாவது கடன் வாங்குறீங்கன்னா உலக வங்கியிலையோ ஏதோ இந்தியா வாங்கினா அவன் பார்ப்பான், இங்கே சுதந்திரம் எப்படி இருக்குது, பேச்சு சுதந்திரம் எப்படி இருக்குது, குழப்பம் இருக்கா, இங்கே ஜனநாயகம் இருக்கா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறாங்களா, எல்லாம் பார்த்துட்டு தான் லோன். இது வெறும் மட்டும் நம்மக்கிட்ட சொத்து இருக்குது, இப்போ பேங்கில் ஸ்டேட் பேங்கில் லோன் வாங்கினா அப்படி வைக்க மாட்டாங்க. உலக வங்கியில் பார்க்கும்போது டெமோக்ரஸி நல்ல விதமாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறாங்களா, இராணுவ ஆட்சி நடக்குதா, இப்படியெல்லாம் பல சிக்கல், அகப்புற சிக்கல். இஷ்டத்துக்கும் இங்கே இருந்துக்கிட்டே நம்ம ஒரு மைக் கிடைக்குன்னு எல்லாம் பேசியிருக்காரு. இப்போ உலகமயமாக்கல் சார்ந்துள்ளது. உலகமே ஒரு கிராமம், குளோபல் வில்லேஜ் என்ற ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரணும். இனிமேல் வந்து உங்களுடைய தேசிய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். குரல் எழுப்பலாம். நீ தனி நாடுன்னு வாங்க முடியாது, சாத்தியக்குறையே இல்லை. தனித்தமிழ்நாடுன்னு வாங்க முடியாது. இந்த தமிழ் தேசியத்துக்கு முதல்ல குரல் கொடுத்தவங்க உடைய சூழல் வேறு. உங்கள் அரசியல் செல்வாக்கு போகணும், 4 பேர் கைதட்டுறாங்க, நமக்கு முன்னாடி 10 பேர் தள்ளுறாங்கன்னா ஒன்றும் சரியாக வராது. அந்த வயசில் இருக்கவங்க இன்றைக்கி கைதட்டுவாங்க. இதே இன்றைக்கி கைதட்டவங்க இன்னும் 10 வருஷம் ஆனோடனே குடும்பம், கல்யாணம், இந்தியாவின் பிரச்சனை, தன் பிள்ளைகளை காப்பாற்றுறது அப்போ தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி கைதட்டுறாங்க இல்லையா. இன்றைக்கி இந்த வயசில் 17 to 22, 25 வயசுக்குள்ளே கைதட்டுறாங்க இல்லையா. இவங்க வந்து 25 வயசு தாண்ட உடனே என்ன ஏதுன்னு உலகம் அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி இவங்க ஆட்டு கைதட்டுவாங்க, அது தக்க மேடையில் யாராவது பேசுவாங்க. இப்போ கஸ்தூரியோட பேச்சோட ஒரு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர்கள் தமிழர்கள் இல்லைன்னா இவங்களாம் தமிழர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சர்ச்சை நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு, பிராமணர்கள் தமிழர்களா இல்லையா அப்படின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பிராமணர்கள் தமிழ்ல யார் சொன்னது? சங்ககால அப்புறம் எத்தனை பேர் பிராமின் இருந்தாங்க? ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தாங்களா இல்லையா? பாண்டியன் மன்னன் காலத்தில் பிராமணன் இருந்தாங்களா இல்லையா? ஏன் அந்தனர்லேருந்து வந்தது? இப்போ நம்ம பிராமின் அந்த காலத்தில் அந்தனர் தான் சொல்லுவாங்க. ஈழத்திலேயே அந்தனர் இருக்காங்க, ஈழத்திலேயும் பூணூல் போட்ட அந்தனர் இருக்காங்க. அது எப்படி வந்து நான் கேட்டதுக்கு, சோழ பேரரசு அரசர்கள் இங்கே படையெடுத்து வரும்போது இங்கே பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க வரலாற்று ரீதியாக. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கேட்கும்போது அதுக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க.
அந்தணர்கள் இருந்தாங்க. இங்கே வந்து இந்த பாடுவாங்க இல்லையா இந்த சிவாச்சாரிகள், அது மாதிரி இந்த அங்கே வந்து சைவம் தான் அதிகம். சிவாச்சாரியில் இருந்தாங்க. பிறகு அந்த சோழர் காலத்தில் வந்தாங்க. அங்கேயும் பிராமணர்கள் இருக்காங்க. சங்கம் சங்க காலத்துலையா தெலுங்குங்க வந்தாங்க. சங்க காலத்துக்கு பிறகு தானே வந்தாங்க. முதல் சங்கம் எத்தனை சங்கம் தமிழ் சங்கம் இருந்ததா தெரியுமா? முதல் சங்கம் கபாடபுரம், கடைசி சங்கம் மாமதுரை. நீ சொல்கிறாங்க மாமதுரையில் அந்த சங்கம் இருந்ததா, இந்து மகா சமுத்திரத்தில் இருந்ததா நீ தெரியல. அது கூட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்னைக்குள்ள கலாச்சார நகரமான மதுரையில் தான் அந்த சங்கம் இருந்ததா, ஒருவேளை அந்த சங்கம் மதுரைக்கு அருகாமல் உள்ள கடலில் ராமேஸ்வரம் பக்கத்தில் மூழ்கி விட்டதா அது கூட கருத்து ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. சங்கப்புலவர்களே பல பிராமணன் இருந்தாங்களே. அதுமாதிரி சார் கஸ்தூரி பேச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இனப்படுகொலையே நடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இப்போ கஸ்தூரி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அசோகமித்திரன் இது மாதிரி சொல்லியிருக்காரு, வந்து யூதர்கள் மாதிரி தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுத்தாளர் PA கிருஷ்ணன் அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அதே நேரத்தில் SC சேகர் வந்து அதை மறுக்கிறார், அப்படி இல்லை அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், பிராமணர்கள் வந்து ஒரு காலத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு உன்னத நிலையில் தமிழர்களை வைத்திருந்தாங்க. பிறகு அவங்களுடைய டாமினேஷன் அதிகம்னு பேசப்பட்டது. பெரியார் இவங்கெல்லாம் வந்து தென்னிந்திய நல உரிமை, சவுத் இந்தியன் லிபரல், பிறகு ஜஸ்டிஸ் கட்சியில் பேசினாங்க. பிராமணர் அல்லாதோர் அமைப்புன்னு அதில் வந்து தெலுங்கர்கள் வந்து ஒருத்தர் இருந்தார், தமிழர் நடேசனாக இருந்தார், தெலுங்கு பிட்டி இவர் பிட்டி தியாகராயர், செட்டியார், நாயுடு கிடையாது செட்டியார், நடேசனார் மோலியார், நாயர் வந்து மலையாளத்துக்கார். இப்படித்தான் அந்த திராவிடம்ங்கிறது ஃபார்ம் ஆச்சு. 3 மொழிகள் இருந்து. ஏன்னா தமிழர் தான் இந்த மொழிகள்லாம் வந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் அவங்க டாமினேட் ரோலில் இருந்தாங்க. அவங்க எது சொன்னாலும் இப்போ நானே சொல்கிறேனே, நாங்கள் வைணவ குடும்பம். எங்கள் ஊரில் எங்களுக்குன்னு ஒரு குரு வச்சுப்போம். வைணவத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வருவாங்க. வந்தால் ஒரு 20 நாள் எங்கள் வீட்டு திறனையில் தனியாக ஸ்க்ரீன் கட்டி அங்கேயே அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வந்தவங்களை எங்கள் ஏரியா பக்கத்து ஒவ்வொருத்தரும் குளம் கோத்திரம்னு இருக்கும். எங்களுடைய குளம் கோத்திரத்துக்கு அந்த ஐயங்கார் வருவார். வந்து எங்கூட உட்காந்து பேசி 4000 தீவிரம் பாடுவார், அழகாக பாடுவார். இந்த ஜோசியம் பார்ப்பார். எங்களுடைய நான் சொல்கிறது 50-60 கலை என் மங்களா நினைவு. பிறகு அவர் எங்கள் வீட்டை விட்டு போகும்போது அவரை வண்டிகை அப்போலாம் மாட்டு வண்டி இருக்கும், இல்லை எங்கள் ஊர் பஸ்ஸு. எங்கள் ஊருக்கு அப்போவுமே பஸ்ஸு வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இல்லை நான் இப்போ ஒரு 55-56 அந்த கட்டத்துலேயே இப்போ எங்கள் ஊர் பஸ்ஸில் அவரை பாதுகாப்பாக ஏற்றி எங்கள் ஊர் பக்கத்தில் திருவேங்கடம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இறக்கி அவர் அங்கேருந்து பஸ் ஏற்றி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்புவோம். அவங்களுடைய உறவினர் அத்தனை பேர் வருவாங்க. அவங்களுக்கு நல்லா உட்கார வச்சு முடிஞ்ச அளவு கையில் எடுத்து, மீதி வந்து எங்கள் வீட்டிலேருந்து அவங்களுக்கு வேண்டிய அரிசி, பருப்பு, மிளகு வத்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எங்களுக்கு வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்லாம் கழுகுமலைங்கிற ஊரில் போய் ஆட்டிட்டு வருவோம். அதில் நல்லா சீல் பண்ண டின்னு 2-3 டின்னு போட்டு வண்டியில், லாரியில் போகிற வண்டியில் திருவேங்கடத்துலேருந்து அனுப்பி. அப்படி குருக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படி ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற வாக்கு சொல்வாக்குன்னு கேட்பாங்க. தாராளம் பண்ணலாம், எந்த திசையில் பண்ணணும் இதெல்லாம் கேட்டிருக்கேன். எங்கள் அண்ணங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இந்த திசையில் பண்ணுங்கள். அவங்களாம் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வட்டாரத்தில் முதல் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுங்கள் அண்ணா. அவளை படித்திருந்தாலும் எங்கள் அப்பா கேட்பார், கேட்டு சரி அண்ணு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒரு காலம் இருந்தது. பிறகு படிப்படியாக உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு அறியாமை காலமாக இருந்ததனால் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு ஓமந்தூர் ரெட்டியார் சமூக நீதி உத்தரவை அவர் தான் கொண்டு வந்தார். இடஒதுக்கீடு நான் பிராமினுக்கு கொண்டு வந்து அவர் தான். பிராமணன் அல்லாதவருக்கு அவரை யாராவது கும்பிடுறாங்களா? சுயமரியாதைக்காரங்க அவர் சமூக நீதி வரலாற்று அவர் பேரே கொண்டு வர மாட்டாங்க. இவ்வளவு கொண்டு வந்து ஒரு 1.5 வருஷம் கூட முதலமைச்சராக இருக்க முடியலைங்க. நான் சொல்கிறது அந்த 1.5 வருஷம் முதலமைச்சராக இருக்க முடியாதவர் அவர் வள்ளலார் போங்கடா அவங்க ஆட்சியும் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கே வள்ளலார் வடலூர் அங்கே போயிட்டார். தன் சொத்துக்கள் அங்கே தன்னுடைய மகன் இறந்தது கூட அவர் போகலைங்க முதலமைச்சர். ஒரு சொந்த ரத்த பாசம் இறந்தது கூட போகலை. அப்படிப்பட்ட நேரம் எலிசபெத் முதலோட வராங்க ராணி. வரும்போது இவர் வந்து கோட்டு சூட்டோடு வருவார்னு எதிர்பார்த்தாங்க. யார்? சீஃப் செக்ரட்டரி. இவர் கிழிஞ்ச ஜிப்பாவும்
கசங்கின ஜிப்பா அனைத்து துவைச்சி தானே போடுவாங்க, இஸ்திரி கூட போட மாட்டாங்க. அந்த வேஷ்டிக்கு ஐயா நீங்கள் எப்படி ராணி இதை பார்த்தா வரவேற்றா நான் வாரேன், இல்லைன்னா நீங்கள் போய் வரவேற்றுட்டு வாங்க. ஏன் இயல்பு இதுக்காக மாற்ற சொல்கிறீங்களா எனக்கு அன்னு சொன்னவர் தான் ஓமந்தூர். அப்படிப்பட்ட எளிய மனிதரை அறியாத இந்த உலகம் நம்ம என்ன செய்ய முடியும்? குமாரசாமி ராஜா தனித்தமிழில் கொண்டு வந்து இன்னொன்று சொல்கிறேன், தனித்தமிழ் பத்திரிகை தமிழ்நாடு பத்திரிகை கொண்டு வந்து ஒரு சேலம் வரதராஜ நாயுடு. அதுக்கப்புறம் தான் கருமுத்து தியாகராஜ சிட்டர் மதுரையில் வச்சுருந்தது. அதில் நெடுமாறன் சிறப்பாசிரியராக இருந்த பல நெடுமாறன், புரியுதா? இந்தியன் எக்ஸ்பிரஸை துவக்கியவர். இப்போது கோயாங்காவுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்லையா, அதை கொண்டு வந்தவர் சேலம் வரதராஜ நாயுடு. ஈழத்தில் பிரச்சனை இருக்கிறது, சிக்கல் இருக்கிறது, தமிழர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று மகாத்மா காந்தியை அனுப்பி கொண்டு வந்து முதல் ஈழத்துக்கு சென்று வந்து தமிழருடைய நிலையை சொன்னவர் சேலம் வரதராஜ நாயுடு, தெலுங்கர் தான். காமராஜர் முதலமைச்சர் வருவதற்கே காரணம் சேலம் வரதராஜ நாயுடு. சி சுப்பிரமணியமும் காமராஜரை போட்டியிட்டார்கள் முதலமைச்சர். அன்றைக்கு இவர் தான் பார்வையாளர் இந்திரா காந்தி நேரு காலத்தில். இந்த வரலாறு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறேன். அப்படி ஒரு ஓமந்தூராரை தெரியலை, ஒரு குமாரசாமி ராஜாவை தெரியலை. இன்னும் குமாரசாமி ராஜா படத்தை சட்டமன்றத்தில் வைக்கலைங்க. இதில் அவ்வளோ நல்ல மனுஷன், எளிமையான மனுஷன், நேர்மையான ஆள். இதுதான் உலகம். இந்த அதை திரும்ப திரும்ப பாரதி பாட்டை எதுவும் சொல்லுவானே, இதுதான் உலகங்க. இதை பேசி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ தான் பேசுறது. ஆனால் இந்த இதுக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க, இனப்படுகொலையே நடக்கு. இப்போது பிராமணர்கள் வந்து ஒரு காலத்தில் டாமினேட் ரோல் பண்ணாங்க. அது ஒரு காலம், சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 47க்கு முன்னாடி. இன்னும் ஹைகோர்ட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் அவங்களுடைய சாப்பாடு கேண்டீனில் தனி இடம், நான் பிராமி தனி இடம் தான் இருந்தது. அன்றைக்கி அந்த ஒரு சூழலில் தமிழ் மக்கள் ஏற்றாங்களான்னு எனக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. நான் வந்து 40 சொல்கிறேன். ஹைகோர்ட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணதான் சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரன் பேரில் அது தனியாக தான் இருந்தது. அவங்க பஞ்சகச்சம் கட்டி மேலே டர்பன் கட்டி பிராமின்கள் வருவாங்க. நம்ம ஆளுங்க வந்து கிராஃப்ட் வெட்டி பேண்ட்டு சூட்டு போட்டு இது நெக் பேண்டு கட்டிக்கிட்டு கோட்டு கவுனை போட்டு அவங்க ஒரு கவுனும் இது போட்டு பஞ்சகச்சம் கட்டி வருவாங்க. அது ஒரு காலம். அதற்கு பிறகு படிப்படியாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்தில் சமூக நீதி கொள்கையில் நான் பிராமணனுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் வேலை வாய்ப்பில், அதே போல் கல்லூரியில் சேர்ப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும்னு படிப்படியாக இவங்களுக்கான வாய்ப்புகள் 47க்கு பிறகு கிடைத்தது. கிடைத்தவுடன் இதை பார்த்து கொண்டு பல அக்ரகாரங்கள் இனிமேல் நமக்கு வந்து இல்லை, இனிமேல் நமக்கான எதிர்வினைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரகாரங்களை விட்டுட்டு சென்னைக்கு வந்தாங்க. தஞ்சாவூரோ திருநெல்வேலியோ அந்த மாதிரி ஆழ்வார் திருநகரியோ இல்லை தென்திருப்பேரையோ இந்த மாதிரி பல இடங்களில் அக்ரகாரங்களை படிப்படியாக ஒரு 50% காலி பண்ணி சென்னைக்கு வேலைக்கு வந்தாங்க. பிறகு ஒரு கட்டம் ஆனவுடனே பாம்பேக்கு போனாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ அமெரிக்கான்னு போய்ட்டு அப்படி தான் கமலா ஹாரிஸ்லாம் வந்தாங்க. இப்போது வந்து அக்ரகாரங்கள் என்று அறியப்பட்ட கிராமங்கள், பேரூர்கள், நகரங்கள் அவங்க பாப்புலேஷன் இல்லை, இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு வம்பு, நம்ம வாடெல்லாம் வேலையை பார்த்துட்டு நம்ம கதவை மூடிட்டு இருப்போம்னு சொல்லி இப்போ சமீப காலமாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களால எந்த தொல்லையும் இல்லை என்றுதான் என் கருத்து. நான் நியாயமாக பேசுவேன். நான் பிராமின் கிடையாது. நாயுடுகள் பாதிக்கப்பட்டாலும் நான் பேசுவேன், பிராமணர்கள் பாதிக்கப்பட்டாலும் பேசுவேன். அதே மாதிரி அவங்களுடைய பூஜை புனஸ்காரம் அவங்க நம்பிக்கை நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது, ஏகடையும் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் ரொம்ப தனி கிளாஸ் போட்டிங்களோ அது சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்கவுங்க உரிமைகள் நிலையாட்டு முன்னைக்கு ஓரளவு அவங்க கிராமப்புறங்களையோ நகரப்புறங்களோ அடங்கி உடங்கிதோ பேசாமல் இருக்கிறாங்க. அவங்க வேலை உண்டு பாடு உண்டு. பல பிராமணர்கள் நான் சொல்கிறேன், பல பிராமண பெண்மணிகள் ஆண்கள் கூட தலித் இனத்தை ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எனக்கே 10 பேருக்கு மேலே நான் சொல்ல முடியும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு இவங்களை சொல்ல முடியும். இப்போல்லாம் நிறைஞ்சி போயிடுச்சு. இப்போ பிராமணர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ கல்யாணம் நடந்தால் போதும், எந்த ஜாதி இருந்தாங்க அந்த ஒரு நினைவுக்கு வந்துட்டாங்கல்ல. நான் சொல்கிறது உண்மையா? மேட்ரிமோனியில் பார்த்தா தெரியும். அப்படி ஆகும்போது இதெல்லாம் மாறிட்டு வருது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ பிராமணர்களுக்கு மேலே தாக்குதல்கள் இல்லை, பிராமணர்களை வந்து பாதிக்க செய்கிறது, பிராமணன் மேலே தாக்குதல் நடக்குதா? தலவாய் சுந்தரமோ நானும் போய் தாக்குறேன்னா இல்லை நானாக தாக்குறேன்னா? தாக்குறவங்களே கடுமையாக நீங்கள் வந்து நடவடிக்கை யார் தாக்குறாங்க, அது எதிர்வினை ஆற்றவங்க யார் இருந்தாலும் அதை நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இப்போ வந்து பெரும்பாலும் வந்து இப்போ ஈழத்தில் வந்து தமிழர்கள் அழிச்சாங்களே சிங்களர், அது மாதிரி இங்கே பிராமணர் தாக்குறாங்களா? இல்லைடா. ஒரு சாரார் பண்ணுவாங்க, அது விட்டு நடவடிக்கை எடுங்க, அது தப்பு.
அவனும் மனிதன் தான். அவன் பிராமண இனத்தை சேர்ந்தவனா இப்போ பிறக்கிறான். அவன் இப்போ பிராமண இனத்தை சேர்ந்தவங்க ஒரு காலத்தில் ஒரு 50-60 இருந்தவங்கலாம் இப்போ இருந்திருக்க மாட்டாங்கப்பா. எல்லாமும் 50க்கு பிறகு பிறந்தவங்க தான் இன்றைக்கி 60 வயசில் இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது. இன்றைக்குள்ள பிராமணனுக்கு அவன் பூணூல் வாடிக்கை போகிறது உண்டு. ஆவணி அவிட்டத்தில் காயத்ரி என்ன மந்திரமாக ஜெயிப்பாங்க. அது அவங்க விருப்பம். எப்படி அப்புறம் சொன்ன 6 கால பூஜை நடக்கணும், பைபிளை படிக்கணும், தொழணும், முஸ்லீம்கள் தொழணும்னு சொன்னால் அது மாதிரி அவங்கவுங்க வாடிக்கைக்கு விட்டுருங்க. அதில் போய் நீங்கள் எதுக்கு சீட்டுறீங்க? சரி, ஒரு காலத்தில் இல்லை நேரு வந்து பண்ணிட்டு தானே அவர் பிரதமராக ஏற்றுக்கிட்டோம்ல. சொல்கிறது உங்களுக்கு தானே. தமிழ்நாட்டை மட்டும் ராஜாஜி குள்ளுகப்பட்டன்னு போட்டாங்க. ராஜாஜி குள்ளுகப்பட்ட மம்ஜிந்தாலோ ஏதோ ஒரு கமிட்டி ரிப்போர்ட் பிரகாரம் தான் அது வந்து தொழிற்கல்வியை கொண்டு வந்தால் அது வந்து குலக்கல்வின்னு ஆக்கிட்டாங்க. இவங்க தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்புறம் நேரு ஒரு பண்டிட் தானே, அவர் ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? அவர் நேரு ஒரு பண்டிட் தான். ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் பூணூல் போட்டுகிட்டே ஒரு படம் நீ நெட்டில் தேடினா தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவர் பண்டிட் தான். அவங்க அப்பா இறந்ததுக்கும் அதுக்கோ பூணூல் அது அவங்கவுங்க விருப்பம். நேருவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? சரி, அப்படின்னா நீங்கள் சர்தார் பட்டேலை நீங்கள் ஏற்றுக்கலாம். பிரதமருக்கு போட்டி போடுறேன்னு சொல்கிறேன்ல. அவரையே நீங்கள் அவர் நான் பிராமின் தானே, நான் பிராமின் தானே பட்டேல். ஏன் அவருக்கு சர்தார் பட்டேலுக்கு வாய்ப்பு வரல? நேரு ஏற்றுக்கிட்டவங்க அதை ஏன் ஏற்றுக்கலாம்? சரி, அது மட்டும் இல்லை. பகத்சிங் பிராமின் இல்லையா? ஏன் காப்பாற்றப்படல? தூக்கு தண்ணிலேருந்து ஒரு ஆயுள் தண்டனை பண்ணியிருக்கலாம் இல்லையா? தூக்கத்தை ஏற்றுட்டாங்க இல்லையா? ஏன் யார் போஸ் ஆதரிக்கலை? இன்னைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் தான். அவருக்கு யாரும் ஒரு சாரார் பேசலையே. வரலாறு பாருங்க. இப்படியாக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு இந்தியாவின் பிரதமராக கிட்டத்தட்ட சாஸ்திரியும் பிராமணர் தான், நேருவும் பிராமணர், இந்திரா காந்தி பிராமணர் தான். பார்சியை கல்யாணம் பண்ணாலும் கிட்டத்தட்ட 84 வரைக்கும். நரசிம்மராவ் கூட பிராமணர் இல்லை. நான் அது பொறுத்த ஒரு தொய்வு பிபி சிங்லாம் வந்தார் இல்லையா? 47லேருந்து 84 ராகுல் காந்தி 86 வரைக்கும் ஒரு பிராமின் தானே. இந்திரா காந்தி வரைக்கும் 47, 57, 67, 84 வரைக்கும் இவங்க இருந்தாங்கல்ல. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே. பிராமின் பேசுகிறாங்களா? தேவையில்லாதவங்க தமிழ்நாட்டில் போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் கொண்டாடப்பட வேண்டிய இல்லாத அவங்கள கொண்டாடப்படுறாங்க. நான் தான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக தகுதியே தடை. தமிழர் தெலுங்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ சமகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வந்து தெலுங்கர்களால் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. தெலுங்கர்கள் எல்லாருமே நாயக்கர் மன்னராக இங்கே வந்தவங்க. ஒரு தடவை மாலிகாபூர் படையெடுத்து வருவதை அவங்க தடுத்தாங்க. அதே மாதிரி சோழ பாண்டியருக்கு சண்டை. அப்போ விஸ்வநாத நாயக்கர் போன்றவங்களாம் வந்து பாதுகாத்தாங்க இந்த மண்ணை. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு விஜயநகருக்கு போகிறோன்னு பாண்டிய மன்னன் சொன்ன நீங்கள் இங்கேயே இருந்து பொறுப்பேற்று எங்களுக்கு இருக்கணும் கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னாங்க. அப்படி தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது பல கொடைகள் நாயக்கர் மக்கள் பண்ணியிருக்காங்க. திருமலை நாயக்கர் மகால் என்பது திருமலை நாயக்கர் எடுத்துகிட்டு போயிட்டாரா இன்றைக்கும் ஒரு அடையாளமாக தமிழர்களுடைய அடையாளமாக தான் இருக்கின்றது. புரியுதா? வண்டியூர் தெப்பக்குளம் உங்களுக்கு மதுரையில் நல்லா தெரியும். அதை அவங்க தான் இது பண்ணாங்க. நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் கோவில், பெருவுடையார் கோவில்லாம் கூம்பு ஒடிவில் இருக்கும். ஆனால் நாயக்கர் மக்கள் காலத்தில் தான் இந்த ஸ்ரீரங்கம், சிறுவில்லிபுத்தூர், அதே மாதிரி சுசேந்திரம், நெல்லையப்பர் கோவில், திருச்செந்தூர், மதுரை, இந்த மாதிரி கோவில் அந்த கோபுரங்கள் கலை இருக்கு இல்லையா? அவங்க தான் அதை கொண்டு வந்து வடிவமைச்சது. நீங்கள் மதுரைக்கு போனால் பார்க்கலாம். கிழக்கு சித்திர வீதி இருக்கு இல்லையா? அதானே புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பெரிய கோபுரம் இருக்காது, ஒரு ஆர்ச் மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? இப்போது நாயக்கர் மக்கள் வந்த பிறகு தான் அந்த கோபுரத்தை எடுத்து கட்டினாங்க. புது மண்டபத்தை அவங்க தான் கட்டினாங்க. சங்க இலக்கிய ஏடுகள், அதாவது 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் வந்து அச்சுக்கு வரல. கிறிஸ்துவர்கள் வந்து தான் அச்சு இயந்திரத்தை ஸ்தாபனம் பண்ணது. புன்னக்காயிலையும் இங்கே தரங்கம்பாடி அங்கே தான் அச்சு இயந்திரம் முதல்ல வந்தது. அது மாதிரி ஏடுகளாக தான் இருந்தது. அந்த ஏடுகளை பாதுகாத்து வச்சவங்க நாயக்கர் மக்கள். அவங்க தெலுங்கு தான் தெரியும். இப்போ இங்கே வந்து தமிழ் படித்தாங்க, இங்கே தமிழரோடையே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி மங்கம்மாள் இணைப்பு சாலை கன்னியாகுமரி வரைக்கும், திருத்தணிலேருந்து செஞ்சி வரைக்கும் விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்தது. செஞ்சியிலேருந்து தென்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் இணைப்பு சாலைகள். அப்போ வந்து ஒத்தையடி பாதை தான் இருக்கும். பல விஷயங்களில் அந்த இன்றைக்கி திருமங்கை ஆழ்வார்லாம் இருக்கும்போது ஒத்தையடி பாதையில் பணத்தை திருடி தான் கோவில் கட்டார். அதை வந்து ஒரு வண்டி போகிறாப்புல ஒரு
பாதை அமைச்சாங்க, இணைப்பு பாதை. அந்த 2 புறமும் சுமை தாங்கியை வச்சாங்க. ஏன்னா பயணம் பண்ணுறாங்க, களைப்பு வரும். ஒருவேளை அவங்களே ஏரியாவில் உட்காந்துக்கலாம், இல்லை தன் மேலே இருக்க சுமை இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி அன்னசாலைகள், கல் மண்டபம் எல்லா இடத்துலையும் 2 புறமும் இருக்கும். நீங்கள் மதுரைக்கு போனால் தெரியும், மதுரை சிறுவத்தூர் சாலையெல்லாம் தெரியும், கல் மண்டபம் வச்சாங்க. இப்படியான சூழ்நிலை. 2வது உங்களுக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், வரலாற்று ரீதியான ராக்கி ரங்கராஜன் அவர் என்கிட்ட சொல்வார். அவர் புதினத்திலையும் எழுதியிருக்கிறார். கிருஷ்ணதேவராயர் வந்து நேரடியாக வாரிசு இல்லை, அரசு வாரிசு இல்லை. இவரை தத்தெடுக்கிறாங்க வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராணியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ அரசராகிடுவேன். அப்படி வரும்போது கிருஷ்ணதேவராயர் அந்த அரசாங்க பரிவாரத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டிய மங்கையை லவ் பண்ணுறார், காதலிக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஆகிப்போச்சு. அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு மங்கையை கல்யாணம் பண்ணணும்னு ஆகிப்போச்சு. அவர் புலம்புறார், நெளிகிறார், ஒன்றும் சொல்ல முடியல. அரசருடைய அரச கட்டளை, கல்யாணம் ஆகிப்போச்சு. அந்த ஒரு காதலியாக இருந்த நடனமாடின அந்த மங்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்துட்டாங்க. தெற்க வந்து அங்கே பொட்டுக்கட்டு இருப்பாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அங்கே வந்துட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே பேதலிச்சு போய் இருக்கிறார். யார்? கிருஷ்ணதேவராயர். ஆட்சியை கவனிக்க முடியல. ஏன்னா இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம காதலிச்சது ஒருத்தர். உடனே அந்த அரச குலத்தை சேர்ந்த முதல் மனைவி, நீங்கள் வேணால் அந்த அம்மாவே கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க. அப்போ எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில், உங்களுக்கு தெரியும். அப்படி வரும்போது பொட்டு கட்டியாச்சுன்னா இவரே வந்து பூஜை புனஸ்காரம் செஞ்சு தான் அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு போகணும். அவங்களோட பரிவாரம் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் இருக்குது. கம்பியிலேருந்து தென் திசையில் முகலாயர் சாம்ராஜ்யம் வரவிடாமல் ஒரு ஒரு தடுப்பு சுவராக விஜயநகர சாம்ராஜ்யம். அது யாரும் மறக்க முடியாது, யாரும் மறக்க. இது வரலாற்று செய்தி. K.A. நீலகண்ட சாஸ்திரி, சத்யநாத ஐயர், K.K. பிள்ளை, சீனிவாச ஐயங்கார் எல்லாம் இதை எழுதியிருக்கிறாங்க. அரசர் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் அவங்க எல்லை, கம்பியிலேருந்து அது வரைக்கும் அவங்க சாலை வசதிகள்லாம் இருக்குது. செஞ்சி வரைக்கும் சாலை இருக்குது. செஞ்சிக்கு தென்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும், சாலை வசதி இல்லை, சாலை போடப்பட்டது. ஒரு அரசர் வருவார்னா பரிவாரத்தோடு வரணும். அவருடைய தங்கிறதுக்கு உதவியாளர்கள், அவருடைய படை சேனைகள்லாம் வரும் இல்லையா, கிட்டத்தட்ட நகர்ந்து வர்றது ஒரு இது மாதிரி தானே. ஒரு சாலை போடப்பட்டது. அந்த சாலை தான் சென்னை கன்னியாகுமரி நெடுஞ்சாலை இன்றைக்கு இருக்கே, இந்த நெடுஞ்சாலை. இதெல்லாம் தெரியணும் வரலாற்றில். பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்து ஆர் வெங்கட்ராமன் காலத்தில் அந்த சாலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தப்பட்டது. நான் சொல்கிறது பிரிட்டிஷ்கார ஆட்சியில் கொஞ்சம் அகலப்படுத்தப்பட்டது. பிறகு ஆர் வெங்கட்ராமன் பாலங்கள் கட்டப்பட்டன, பல இடங்களில் பாலங்கள், காவேரி ஈவேரி இந்த நதிகள்லாம் போகுது இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாலங்கள் கட்டப்பட்டன. இந்த சாலையில் பிறகு பயணித்து நேராக ஸ்ரீரங்கம் போகிறார். ஸ்ரீரங்கத்தை பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு அங்கே 2 நாள் 3 நாள் தங்கிட்டு மதுரைக்கு போகிறார். அங்கே 2-3 நாள் தங்கிட்டு அங்கே மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சிறுவில்லிபுத்தூர் போகிறார். சிறுவில்லிபுத்தூரில் 10 நாள் தங்குறார். அங்கே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு செஞ்சுட்டு அந்த அம்மாவை அழைச்சிட்டு நேராக சங்கரங்கோவில் வழியாக, சங்கரங்கோவில் சாமியை சங்கரநாராயணனை கும்பிட்டுட்டு நேராக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே கன்னியாகுமரிக்கு போகும்போது சுசேந்திரத்தை கும்பிட்டு கன்னியாகுமரி தேவியை, குமரி தேவியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளக்காமல் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்தில் இருக்க நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்லப்படுகிற அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே வந்து உப்பிலியப்பன், சிதம்பரம் நடராஜர் கோயிலை கும்பிட்டு அப்படியே மேற்காவும் போய் செஞ்சுக்கு போகிறார். இது அவங்க போட்ட சாலை திட்டங்கள். கிழக்கு கடற்கரை சாலை, காசி கன்னியாகுமரி சாலை, இதெல்லாம் வரலாற்றில் சொன்னால் தான் பாதி பேருக்கு தெரியும். இப்படி பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று போகும், அவங்க வந்து இந்துத்துவவாதிகளாக இருந்தாலும் வைணவவாதிகளும் சைவத்தை தான் ரொம்ப அவங்க விரும்பிட்டாங்க. சைவத்தை அங்கே தானுமலையான் கோவில் எங்கே சுசேந்திரத்தில், அதே மாதிரி அந்த இதுக்கு கன்னியாகுமரி கோவிலுக்கு கொடை குமரி அம்மன் பகவதி அம்மனுக்கு, அதே மாதிரி சங்கரங்கோவில் கோவிலுக்கு இது வந்து இவ்வளோ சைவ ஸ்தலங்கள். அதுமாதிரி மீனாட்சி அம்மன், சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோவில். இப்போ வைணவ ஸ்தலங்களையும் பல இடம் ஸ்ரீரங்கத்தில் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணவங்க விஜயநகரம் வண்டியூர் தெப்பக்குளம் மாதிரி பல குளங்களை விட்டு நாயக்கர் மக்களாக. செங்கல்பட்டு மாவட்டம் அன்றைக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏரி மாவட்டம் பாருங்க.
கன்னியாகுமரிக்கு தெற்க படையெடுத்து செல்லும்போது திருவாங்கூர் அரசர், ஏன் நீங்கள் தான் இவ்வளோ நாள் இருக்கீங்க, இதுக்கு மேலே வள்ளியூருக்கு தெற்க வரணுமா, வேண்டாமே அன்னொன்னே அவர் திரும்பிட்டார். சரி, இவர் ஒரு உதவி கேட்டார். யார்? திருவாங்கூர் அரசர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கே பெய்கிற மலைகள்லாம் வருது, இங்கே தண்ணி கட்டாமல் கடலுக்கு போயிடுது, அங்கங்கே ஒரு குளங்கள் வெட்டி தாங்கன்னு கேட்டார். அப்படி குளங்கள் வெட்டி தந்தாங்க. இவங்க பேரில் தான் அந்த திருப்பதி சாரம்ங்கிற ஊர் இருக்குது. திருப்பதி சாரம்னு திடீர்னு வரல, இவங்க காலம். இதெல்லாம் வரலாற்று செய்திகள். கல்மண்டபங்கள் உங்களுக்கு சிறுலூத்தூர் பக்கத்தில் பார்த்தா கல்மண்டபங்களாக இருக்கும். மதுரையில் தியாகராஜ இன்ஜின் காலேஜுக்கு திருப்பரங்குன்ற முனியோட ஒரு கல்மண்டபம் இருக்கும். இப்படி கல்மண்டபங்கள் பராமரிப்பு இல்லாமல் ஒரு 6 நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட கல்மண்டபம் இன்றைக்கும் இருக்கின்றது. அதை நம்ம சரியாக பராமரிக்கலை. அந்த கல்மண்டபங்களை அமைச்சு, நான் சொன்னேன் இல்லையா, மங்கம்மாள் சாலை என்று அமைக்கப்பட்டு பயணிகள் செல்லும் பொழுது இரவு தங்க வேண்டும், இரவு உண்ண வேண்டும், இல்லை பகல் நண்பகல் உண்ண வேண்டும், இல்லை காலை உண்ண வேண்டும்னா அன்ன சாலைகள் அங்கே தான் சமைச்சு போட்டாங்க. அதுக்குன்னு ஒரு 4-5 பேர் ஒதுக்கி இங்கே வேலை, அதுக்கு ஒரு இத்தனை மூட்டை அரிசி, இத்தனை மூட்டை நெல்லுன்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நாயக்கர் மக்கள். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. கச்சத்தீவும் நாயக்கர் மக்கள் காலத்தில் ராம்நாடு அரசருக்கு வழங்கப்பட்டது, பட்டயம் போட்டு. பிறகு ராம்நாடு அரசுக்கு சொந்தமாச்சு. பிறகு இப்படியான ஒரு நிலையில் கச்சத்தீவு அப்போ நீங்கள் சொல்லும்போது பிரிட்டிஷ்காரெல்லாம் வர்ற நேரம், வியாபார ரீதியாக வர்ற நேரம். பிரிட்டிஷ்காரன் வரும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், ப்ரே பண்ணணும் அன்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கித்தாங்க. எங்கள் வேத கோவில்கள் கட்டி, அப்போ வேத கோவில்னு சொல்லுவாங்க, கட்டுவாங்க. ஆனால் ஆர்சியும் கேட்டாங்க, சிஎஸ்ஐவும் வந்தாங்க. அவங்களுக்கு ஹோலி கிராஸை கும்பிடுவாங்க. அதுக்கேற்றாப்புல இப்போ உதாரணம் காமநாயக்கப்பட்டின்னு எங்கள் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்குது. இப்படி பல இடங்கள்ல அவங்களுக்கு நீங்களும் தெய்வத்தை கும்பிடுங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்தாங்க நாயக்கர் மக்கள். அதே மாதிரி மசூதிகள், அரபிய குதிரைகள் வந்தது இல்லையா, வியாபார நடத்த வந்தாங்க. அவங்க நாங்கள் தொழுகைகள் நடத்துகிறோம், ஜிம்மா வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துகிறோம், 5 வேளை தொழுகை நடத்துகிறோம், எங்களுக்கு ஒரு சில இடங்கள் கொடுத்தா நாங்கள் ஒரு மசூதி கட்டிக்கிடுவோம் என்ன தெற்கெல்லாம் பல இடங்களை கொடுத்தாங்க. இப்படி மத நல்லிணக்கம் தான் சொல்லணும். அப்படி நாயக்கர் மக்கள் எல்லா மதத்துக்கும் வேற்றுமை பார்க்காமல், தாங்கள் இந்துக்களாக இருந்தாலும், சைவத்தை ஆதரித்தாலும், வைணவத்தை ஆதரித்தாலும் அவங்களுக்கும் ஒரு நடைமுறைப்படுத்தினார்கள். இதெல்லாம் இப்படி எவ்வளவோ நீண்டு நான் சொல்லலாம். வைணவர்கள் நாயக்கர் மக்கள் கொடைன்னே இது சொல்லலாம். பல இடங்களில் கல்வி சாலைகள் அமைத்தார், சின்ன சின்ன கல்வி சாலை. அன்றைக்கி வேதங்கள் சொல்லி கொடுத்தாங்க, பல விதங்கள் சொல்லி கொடுத்தாங்க. திருச்செந்தூர் கோவில் இருக்கு இல்லையா, முருகர் செந்திலா ஆண்டவர், அவருடைய கோவிலை சிங்களவர் இலங்கை கடத்திட்டு போயிட்டாங்க. பெரிய குறைபாடாக இருக்குது, என்ன செய்கிறது அங்கிறது ஒரு திருமண நாயக்கர் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்படி வரும்போது வடமலையப்ப பிள்ளை அவர் தான், அவர் திவான், தெற்கு பக்கத்துக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும், வள்ளியூர் வரைக்கும், விருதுநகர்லேருந்து அவரை உடனே அதுக்குன்னு டெப்யூட் பண்ணி அந்த பணியை செய்ய சொல்லி திருச்செந்தூரில் போய் உட்கார்ந்து அதை எப்படி மீட்டுறதுன்னு வரும்போது, நம்ம ஆதித்தனார் குடும்பம் இருக்கு இல்லையா, ஆதித்தனாருடைய முன்னோர்கள் அதுக்கு உதவி பண்ணி அந்த முருகன் விக்கிரகத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால தான் ஆதித்தனார் குடும்பத்துக்கு திருச்செந்தூரில் தேர் இருப்பதற்கு முதல் வடம் பிடிக்கிற மரியாதை அவனை கொடுக்கப்பட்டது. இப்போ 2 விதமாக பார்க்கணும். நான் சொன்னது கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யத்தால் நடந்த நன்மைகள், இந்த சாலைகள் அமைச்சது. திருமண நாயக்கர் காலத்தால் அமைக்கப்பட்டது பின்னாடி சொன்னாலே அது. இந்த 2 விதமான விஷயங்களை இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். மீனவர்கள்லாம் மீன் பிடிப்பிட்டு வருவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு படகுகள் அவங்க ரொம்ப தத்தளிச்சாங்க. குறிப்பாக நாயக்கர் மக்கள் காலத்தில் அந்த கடற்கரை பகுதி ஓரளவு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அன்றைக்கு அவங்க கூட இல்லை. அந்த பகுதி கிட்டத்தட்ட ராமநாதபுரம் வரைக்கும் அதற்கான மீனவர்களுடைய இது அன்றைக்கெல்லாம் தாராளமாக மீன் பிடிக்கலாம். அந்த படகுகளுக்கு அடிப்படையாக அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி பல விஷயங்கள். மதுரையை ஓரளவு நகர்மயமாக்குறது இவங்க காலத்தில். அங்கே இருக்க ரோமத்தை போல், கிரேக்க ஏதன்ஸ் போல் இது ஒரு நகரம். மதுரை கலாச்சார நகரம், தலைநகரம், தமிழகத்தின் இன்னும் சொல்லப்போனால் தென்னகத்தின் கலாச்சார தலைநகரம் மதுரை, ஹம்பி, இதெல்லாம் முக்கியமான நகரங்கள் அன்றைக்கி.
தென்னிந்தியாவில். இதெல்லாம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நடக்குதா இல்லை திருமலை நாயக்கர்? ஹம்பி வந்து ஹரிஹர புக்கர். இது வந்து மதுரை வந்து பாண்டியர் மன்னர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு அதை இன்னும் அதிகமாக விரிவாக்கம் செய்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது நாயக்கர் மக்கள் காலத்தில். திருமலை நாயக்கர் மகால் முக்கியமானவர். மங்கம்மார் சத்திரம் உங்களுக்கு தெரியும். அந்த நாலாங்காடி, அந்த அங்காடி, இந்த அங்காடி தமிழ் இலக்கியத்திற்கு அதை சீர்திருத்தி அந்த தங்க மார்க்கெட் புல்லியன் என்ன போட்டு மதுரையை சுற்றி 4 வீதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தங்கம் கிடைக்கும், இந்த இடத்துல துணிகள் வாங்கலாம், இந்த இடத்துல தானியங்களை விற்கலாம், இந்த இடத்துல காய்கறிகள் பழங்கள் வாங்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணது நாயக்கர் மக்கள் காலத்தில். அப்பவும் நாலாங்காடை அதெல்லாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாங்க. இப்போ ஹம்பிக்கு போனால் உங்களுக்கு தெரியும், ஒரு நகைகள் வாங்கணும்னா ஒரு மார்க்கெட் இருக்கும், அதுக்கும் துணி வாங்குகிற மார்க்கெட்டுக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் இருக்கும். பிறகு காய்கறி வாங்க மார்க்கெட் தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மருந்துகள் சித்த வைத்தியம் பார்க்குறது அது ஒரு தனி மார்க்கெட் இருக்கும். இப்படி ஹம்பியில் ஒவ்வொன்றும் ஒரு பிரான்ச் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கல்வி சாலைகள், மருத்துவம் படிக்கிற கல்வி சாலைகள், சித்த வைத்தியம் தான் இன்றைக்கி சித்த வைத்தியம் ஆயுர்வேதிக் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இலக்கியங்கள். இப்போ நான் சொல்கிறேன், கிருஷ்ணதேவராயர் தமிழ் இலக்கியத்தை, ஆண்டாளுடைய சரித்திரத்தை, ஆண்டாளுடைய பாசுரங்களையும் மொழிபெயர்ப்பு செஞ்சாரா இல்லையா தெலுங்குல? தமிழை வந்து ஆண்டாள் தானே ஆண்டாள், தமிழை ஆண்டாள் இல்லையா? பிறகு எப்படி அவங்க வந்து வேற்றுமையை ஹிந்துக்காரங்க தெலுங்குக்காரங்க வேற்றுமையான ஆட்கள் அன்னைக்கு பரந்த மனப்பான்மையோடு செஞ்சாங்க. அப்படியான விஷயங்கள் தெலுங்கர்களுடைய பங்களிப்பு தமிழுக்கும், தமிழ் இலக்கியத்திற்கும், தமிழ் பண்பாடுக்கும், தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கும் எல்லாத்துக்கும் முக்கியம். இப்போது டெக்ஸ்டைல் மில் இருக்குது கோயம்புத்தூரில். யாரால் அங்கே வந்தது? லக்ஷ்மி மில் யார்? நாயுடு. கோயம்புத்தூர் நிர்மாணம் பண்ணவர் யார்? தமிழறிஞர் நரசிம்மன் நாயுடு. அவர் கட்டின கட்டடத்தில் தான் இன்றைக்கி கார்பரேஷன் எது மாமன்றம் நடக்குது. கார்பரேஷன் அவர் பேரே ஒரு தெருவுக்கு கிடையாது. தமிழ் பைபிள்னு எழுதியிருக்கிறார். பெரிய பைபிள்னால் மதம் இல்லை, தமிழ் இலக்கியத்தை பற்றி தமிழ் பைபிள். வட இந்திய யாத்திரை, திராவிட யாத்திரை, தென்னிந்திய யாத்திரை, அவர் தான் முதல்ல பயண இலக்கியத்துக்கு நரசிம்மன் நாயுடு. அவர் தான் கோயம்புத்தூர் நிர்மாணம் பண்ணவர். கோயம்புத்தூரில் முதல்ல பருத்தி ஆலைகளை கல்கத்தாவில் போய் மிஷின் வாங்கிட்டு வந்து அங்கே அந்த ஜின்னிங் ஃபேக்டரி அவர் தான் அமைச்சார். அது எலி காய்ச்சல் வருதுன்னு யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. அவர் நிர்மாணம் பண்ணது தான் கோவை நகரம். அதே மாதிரி தேனி நகரத்துக்கு என்ஆர் தியாகராஜன், என்ஆர்டிஎம்மாக தேனி நகரம். இப்படி நாயக்கர் மக்கள் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நீங்கள் அந்த காலத்தில் 60களில் பார்த்தா இந்த பள்ளிக்கூட ஓட்டு சாய்ப்பு மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒரு 5ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸ் அந்த ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும், ஓடாக இருக்கும். அது வெங்கடாச்சலபதி என்று ஒரு தெலுங்கர் தான், என்னுடைய உறவினர் தான். குமரப்பா இருக்காலே ஆசிரமம், ஜேசி குமரப்பா, ஜேசி கல்லுப்பட்டி, அவரும் இவர் நண்பர்கள். இவர் தான் ஆட்சிக்கு வந்தோடனே இவர் நம்ம யார் குமாரசாமி ராஜா எல்லா இடங்களும் பள்ளிக்கூடம் வரணும் அன்னு ஒவ்வொரு கிராமத்துலேயும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வகுப்பு. ஒரு பெரிய ஊர்னா ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வகுப்பு. இவர் தான் அன்னைக்கு அந்த கல்வி சாலைகளை ஓட்டு கட்டடமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போல்லாம் இடிபட்டுச்சு. நான் சொல்கிறது 50-60 பார்த்தா ஓட்டு கட்டடமாக இருக்கும், ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். அது அவர் தான் கட்டது. அவருக்கு எனக்கு உறவினர் கூட. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல் பிரீமியர், சென்னை ராஜதானி அங்கே ஆந்திரா வரைக்கும் இருந்தது. எங்கே? ஸ்ரீகாக்குளம் ஆந்திரா எல்லை வரைக்கும், தெற்க கன்னியாகுமரி இல்லை நீங்களாக வள்ளியூர் வரைக்கும், அங்கே மலபார் தேவிகுளம் பிரமிடு கேரளாவில், இங்கே கர்நாடகத்தில் கொல்லேகால் கோலார் தங்கவேல் இருந்தது. அப்போது அவர் பிரீமியர். அவர் வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே என்ன பண்ணார்? பாரதியினுடைய கவிதைகளை நாட்டுடைமை ஆக்கினார். பாரதி பிராமணர் தானே, அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டது, நஷ்டஈடு கொடுத்தாரு. யார்? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தெலுங்கர் தான், முதல்வர்களின் முதல்வர். விவசாயத்தை நவீனமயமாக்கினார். தமிழ் பயிற்சி மொழியை கல்லூரியிலையும் பள்ளிக்கூடங்களையும் கொண்டு வந்தார். தமிழ் பாடப்புத்தகங்கள் தமிழில் அச்சடிக்கப்பட்டன. கலைக்கலைஞன் தெரியுமா? இப்போ என்கிட்ட இருக்குது 8-9 வால்யூம். 50களில் துவங்கி 68 முடித்தார்கள். திமுக ஆட்சி வந்த உடனே 8 வால்யூம். பெரியசாமி தூரன், அவினாசிலிங்க செட்டியார், அவர் தான் அதை தமிழ் கலைஞத்துக்கு இப்போ என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ் கலைக்கலைஞத்தை கண்டவர் ஓமந்தூரார். இவங்கெல்லாம் பணி செய்யலை தமிழ்நாட்டுக்கு. குமாரசாமி ராஜா இந்த அணைகளை கட்டுறதுக்கு பணத்தை ஒதுக்கினார். ராஜபாளையத்தில் 2 பக்கமும், ராஜபாளையம் நகரத்தில் 2 பக்கமும் அவருடைய சொத்துக்கள் அவ்வளோ நாட்டுக்கு கொடுத்தார். திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு அரசியல் சர்ச்சையும் ஸ்கின்டெக்ஸ் செம்மா போயிட்டுருக்கு. திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? நாட்டின் விடுதலைக்கு முன்பு
மன்னராட்சி இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. பிரெஞ்சு காலனிகள் இருந்தது. பாண்டிச்சேரி, சந்திரநாகூர், காரைக்கால், அதே மாதிரி போர்த்துகீஸ் கோவா, மற்ற இடங்களில் பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க இருக்கும் பொழுது 3 கவுன்சில் ஃபார்ம் பண்ணாங்க. 3 கவுன்சில். ஒன்று கல்கத்தாவில், அதான் எம்எல்சியாக மேலவைன்னு, இந்த முதல்ல சட்டமன்றத்தில் மேலவை தான் வந்தது. அதே மாதிரி சென்னையில் ஒரு கவுன்சில், மக்களுடைய பிரதிநிதிகள், அதில் வந்து பிராமின்ஸும் இருந்தாங்க. அங்கே கல்கத்தாவிலையும் பிராமின்ஸ் சட்ட மேலவை, சட்டசபை கிடையாது, சட்ட மேலவை, எம்எல்சியாக போனாங்க இல்லையா, அதுமாதிரி பாம்பேயில். இந்த 3 சேர்ந்து 3 ஹைகோர்ட்டுகள் ஃபார்ம் பண்ணாங்க. இது பெரிய வரலாறு. கல்கத்தாவில் ஒரு ஹைகோர்ட்டு, சென்னையில் ஒரு ஹைகோர்ட்டு, பம்பாயில் ஒரு ஹைகோர்ட்டு. அப்போ டெல்லி பிரபலியம் ஆகலை. இந்த 3 ஹைகோர்ட்டுக்கு இன்றைக்கும் சார்ட்டர்டு ஹைகோர்ட்டம்பாங்க. அரசாணை, ராணியின் முத்திரை வைத்த ஹைகோர்ட்டம்பாங்க. இந்த 3 ஹைகோர்ட். அதுக்கு பின்னாடி வந்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு சில பவர்கள் கிடையாது, இவங்களுக்கு உண்டு. இந்த ஹைகோர்ட்டில் ஷெரீஃப்னு ஒரு முன்னாடி ஒரு ஷெரீஃப்னு ஒருத்தர் போடுவாங்க இல்லையா, அவருக்கு அலுவலகமாகி அங்கே இருக்கும் ஹைகோர்ட்டில். இதுக்கு மேலே அப்பீல்னா ஒரு அப்பீல் தான் இருக்கும். எல்பிஏ அப்பீல்னு கொண்டு வருவாங்க, லெட்டஸ்ட் பேட்டன்ட் அப்பீல். அப்பீலுக்கு மேலே அப்பீல், அது போல் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் இருக்கு இல்லையா, இங்கேயே போட்டு அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் போகலாம். இந்த 3 ஹைகோர்ட்டில் எல்பிஏ அப்பீல் உண்டு. இது வக்கீல்களுக்கே தெரியுமான்னு தெரியல. இப்படி மேலவையும் ஹைகோர்ட்டும் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட பொழுது அன்றைக்கு சென்னை ராஜதானி, சென்னை ராஜதானியில் ஜமீன்தார்கள் இருந்தாங்க. குறிப்பாக பொப்பிலி, பனகல் அன்னு ஆந்திராவில், அதே மாதிரி இங்கே முக்குளத்தோர், அதே மாதிரி படையாட்சிகள், வன்னியர்கள், இப்படி ஜமீன்கள் இருந்தாங்க. இந்த ஜமீன்களுக்கெல்லாம் ஒருங்கிணைந்து அன்றைக்கி சென்னை ராஜதானி, நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசம், சந்திரபாபு நாயுடு அமைச்சரவை இருக்கு இல்லையா, அங்கே ஸ்ரீகாக்குளம் ஒரிசாலிருந்து நம்ம இது வரைக்கும் திருநெல்வேலி வள்ளியூர் வரைக்கும், அது மாதிரி மலபார், தேவிகுளம், பீர்மேடு, கொல்லேகால், கொடகு, இதெல்லாம் ஒரு. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு வந்து தேசிய இனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு முன்னெடுத்து மறைமலை அடிகள், நாகப்பட்டினத்தில் பிறந்தவர், செலவுடா நாகப்பட்டினத்தில் இருக்குது, அது பராமரிக்க கூட இந்த அரசாங்கத்துக்கு தெரியலை. திருவிக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். நவசக்தின்னு ஒரு பேப்பர் வந்திருக்கு, அதுக்கு ஆசிரியர், அற்புதமாக பேசுவார். நாவலர் சோமசுந்தர பாரதி, எங்கள் எட்டயபுரத்தில் பாரதி பிறந்தவர், பாரதியினுடைய நண்பர். இந்த 3 பேரும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாங்க. தமிழ் தேசியம்னா தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், சென்னை ராஜதானியில் பிரிட்டிஷ்காரங்கள் அது பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வந்தாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் இந்தி திணிப்பு கூடாது அங்கிற ஒரு கருத்தை நாவலர் சோமசுந்தர பாரதி முன்னெடுத்தார். அவர் எம்ஏ படிச்சுட்டு வழக்கறிஞராக இருந்தவர், பசுமலையில் பிற்காலத்தில் வந்து குடியிருந்தார். இப்படி தான் தமிழ் தேசியம் என்ற கருத்து வைக்கப்பட்டது. ஆங்கிலமயம் ஆக்கிடக்கூடாது அன்னு அதுக்காக அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு நாங்கள் ஒரு இனம், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய கூறு அன்னைக்கு. அந்த தமிழ் தேசியத்துப்படி இன்றைக்கி வந்து நெடுமாறன் சரியாக அவங்களுடைய கொள்கை பிரகாரம் இங்கே எடுத்து செல்கிறார். இந்தி தமிழ் தேசியம் இலங்கையில் என்னாச்சுன்னா, இலங்கையில் சம்பந்தப்பட்டது. இலங்கையில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா முன்மொழிந்தார். எப்படி முன்மொழிந்தார்? நாம் சிங்களரோடு இணைந்து இருந்தோம் அரசியல் ரீதியாக. வடக்கு கிழக்கு, சேனநாயகா, கொத்தலபாலா, பண்டாரநாயகா என்ற பல்வேறு ஒப்பந்தங்கள் நாம் கையெழுத்து இட்டும் நாமும் ஏற்றுக்கொண்டும் நமக்கான உரிமைகள் அவங்க சொன்னாப்பில் கொடுக்கல. மலையகம் மக்களும் இது மாதிரி சங்கடப்பட்டாங்க. 1823 தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அந்த விருதுநகர் இது, அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டம், இதுக்கு தலைமையகம் சிவகாசியிலையும் சேலத்துலேயும் இருந்தது. இங்கேருந்து ஆள்கள்லாம் அழைச்சிட்டு போய் பல பேர் போகிற பாதையிலே இறந்துட்டாங்க. மலையகத்தில் போய் குடியிருந்து அந்த தேயிலை தோட்டங்களை சரி பண்ணாங்க. இப்படி தமிழருடைய நோக்கம் அங்கே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நாங்கள் உறுதிமொழிகளை கொடுத்தோம், சிங்கள அரசு எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை, எங்களை புறக்கணிக்கிறது இன ரீதியாக என்ற அடிப்படையில் தமிழ் தேசியம் என்ற நிலையில் இனிமேல் தனி வாழ்வு தான், தனி நாடு தான், சக வாழ்வு நீ முடியாது என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 18 பேர் தேர்ந்தெடுக்க போனாங்க.
பிறகு ஒரு கட்டத்தில் செல்வா இறந்தார், அமிர்தலிங்கம் வந்தார். அது பிறகு ஆயுத குழுக்கள் வந்து தமிழ் தேசியம்ங்கிற பரப்பில் ஆயுத போராட்டம் நடத்த பிரபாகரன் தலைமை போராடினாங்க. அந்த 83 பிறகு இங்கே குடி வந்தாங்க இல்லையா, அந்த தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் சேர்ந்து வேறு விதமாக ஒரு ஃபார்முலா, தனிநாடு வாங்கடா, தமிழ் நீடா நமக்கு எதுக்குடா, திருத்தணி தெற்க தனிநாடு வாங்கன்னு ஒரு பேச ஆரம்பித்தாங்க. அது எளிதான காரியம் அல்ல. ரொம்ப ஊர்ந்து பார்த்தாச்சு, நான் சொல்ல தப்பாக கூட ஒரு ரொம்ப கவனித்து பார்த்தா எளிதாக காரியம் இல்லை. நீங்கள் வங்கதேசம் மாதிரி வாங்கிட முடியாது. யாராவது ஒரு நாடு உங்களுக்கு அங்கீகரிக்கணும். இவ்வளவு நியாயங்கள் இருந்தும் ஈழத்தில் தனி ஈழம் வாங்க முடியவில்லை. முள்ளிவாய்க்காலோட அதை மறக்கடிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய ஆதரவோட சிங்களர்கள் கொன்று குவிச்சிட்டாங்க, தமிழர்களை ஒரு இனத்தை அழிச்சிட்டாங்க. இதுதான் தமிழ் தேசியம். அப்புறம் திராவிடம்னு வரேன். திராவிடன் வரும்போது முதலாக பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பிராமணர்கள் தமிழ் இவங்களுக்கான வேலை. அப்போ குமாரசாமி ராஜெல்லாம் ஆட்சி அமையல, பிரிட்டிஷ்காரன் பீரியடில் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஆரம்பித்தாங்க, சவுத் இந்தியன் லிபரல்னு. பிறகு நீதி கட்சின்னு ஆரம்பித்தாங்க. நாயர் கேரளாக்காரன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நடேசனார் முதலியார் தமிழ்நாட்டுக்காரர். பிட்டி தியாகராயன் அவர் வந்து செட்டியார், தெலுங்கு செட்டியார். அவர் தான் சத்துணவு முதல்ல மத்திய உணவு கொண்டு வந்தார் சென்னையில். மதிய உணவு வந்து காமராஜர் எட்டயபுரத்தில் பாரதி பிறந்த ஊரில் கொடுறது முன்னாடி முதல்ல மதிய உணவு மாணவருக்கு கொடுத்தது பிட்டி தியாகராயர். அவர் செட்டியார், நாயுடு கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ்லேருந்து பெரியார் வெளியேறி செய்கிறார். திரும்ப இவங்களோட சிநேகிதம் ஏற்படுது. காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் சந்திப்பாங்க. இப்போ இருக்க காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் சந்திப்பாங்க. அப்போ சந்திக்கும்போது இவர் நாயர் நடேசன் மிஸ்டர் ராமசாமி ஹவார் யூ அன்னு பேசும்போது இவருடைய பாணி, அவங்க கோட்டு டையி இதை கட்டும்போது இவருக்கு அது ஏற்புடையதாக இல்லை. திராவிட கழகம் ஃபார்ம் பண்ணார். திராவிட கழகம் ஃபார்ம் பண்ணும்போது இவர் குடியரசு பத்திரிகை நடத்தினார். அண்ணாவை செங்குந்தர் மாநாட்டில் சேலத்தில் சந்திக்கிறாரு. நீ குடியரசுக்கு வாங்கிறாரு. குடியரசு வேலை பார்க்குறாங்க. அப்படித்தான் எல்லாரையும் திமுகவில் நாவலர் இவங்களெல்லாம் அன்னைக்கு வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு அவர் பெரியார் உடைய போனாங்க. நாவலர், கலைஞர், இப்படிப்பட்ட ஆட்கள், அரங்கண்ணல், இப்படி ஆட்கள். இன்றைக்கி அரங்கண்ணல்னு யாருக்கு தெரியாது. என்வி நடராஜன் யாருக்கு தெரியாது. கேஏ மதியழகன், கோவிந்தசாமி, உதயசூரியன் கொடுத்த கோவிந்தசாமி வன்னியர் இனத்தை தான் அவரை யாரும் தெரியாது. ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது திராவிட கழகம் ஆரம்பிப்பார். திராவிட கழகம் ஆரம்பித்த பெரியார் தெலுங்கர் அல்ல, நாயுடு அல்ல, அவர் கன்னட நாயக்கர். இப்படி இருக்கும்போது அன்றைக்கி என்னன்னா, அன்றைக்கி சென்னை ராஜதானி தான். ஆந்திரா, நான் சொன்ன நிலவியல் யாப்பில் ஆந்திரா, இன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசம், தெற்க திருநெல்வேலிக்கு மலபார், அந்த இருக்க எல்லைகள் சொன்ன இல்லையா, பாலக்காடு, அதே மாதிரி கர்நாடகத்தில் கொடகு, கொள்ளைகால் இதெல்லாம் இருந்தது, தென் கர்நாடகம். இப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கி திராவிட கழகம்னு ஆரம்பிக்கும்போது ஒரு மாநிலம் சென்னை ராஜ்யம். அப்போது இந்த ஆந்திராவையெல்லாம் இணைச்சி தான் அவங்க கொண்டு போகணும். இந்த திராவிட கழகத்தில் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பொப்பிலி, பனகல், அந்த ஜமீன்தாரெலாம் வந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு ஜமீன்தார்கள், முக்குளத்தூர் இனத்தை சேர்ந்தவங்கள், வன்னி இனத்தை சேர்ந்தவங்கள், இதெல்லாம் வந்து அதே மாதிரி கவுண்டர் வந்து வந்தாங்க. அப்போ மலையாளத்தில் ஜமீன்தார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நில உடைமைக்காரங்க வந்தாங்க. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அப்போ அங்கே பெருசாக வரல. அப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு பெரியார் வந்து திராவிட கழகம்னா இதெல்லாம் ஒரு பிரதேசம் நினச்சி தான் அதை ஆரம்பித்தார். இப்போ தமிழ் தேசியத்தை பற்றி விரிவாக சொல்லிட்டு இல்லையா, அந்த உடைய சூழ்நிலை அப்படி ஆரம்பிக்கும் போது பிறகு அண்ணா வந்து பெரியாரை விட்டு வெளியே அதே திராவிட முன்னேற்ற கழகம்னு ராபின்சன் பார்க்கில் ஆரம்பிக்கிறாரு. கலைஞர் அந்த கூட்டத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். அப்போ ஆரம்பிப்பது அது திராவிடத்தை காயின் பண்ணுறாரு. அன்னைக்கும் என்னாச்சுன்னா இதே சென்னை ராஜதானி. இப்போ திமுக செயல் திட்டம் மற்றவங்க படித்தாங்களும் படி என்கிட்ட காப்பி இருக்குங்க. அவர் செயல் திட்டத்தில் முதல்ல என்ன சொல்லுவாங்க, தென் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய, அப்போவுமே அது எழுதும்போது இப்போ பதிவு பண்ணணுமே எலெக்ஷன் கமிஷனில் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் என்ற மாநிலங்கள் உட்பட்ட சென்னை, அப்போ இது இப்போ சென்னை ராஜதானி எடுத்துட்டாங்க அம்மன் பண்ணி. இந்த சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட இந்த 4 பகுதிகளை சேர்ந்தோடு ஒரு கூட்டுறவு முறையோடு அரசியல் பணிகளை ஆற்றுவோம் அதுதான் துவக்குறாங்க. அன்னைக்கு நிலவியல் யாப்பு அப்படித்தான் இருந்தது. அப்படித்தான் திராவிடம், தமிழ் தேசியம். இன்னிப்பு இதை பேசணும் 5 மணி நேரத்துக்கு நான் பேசலாம். திராவிடம் என்பது திராவிடம்னு சொல்லப்பட்டது.
அதே மாதிரி ராமானுஜர் திராவிட வேதம் 4000 திவ்ய பிரபந்தம், திருக்குளூர் பெண் பிள்ளை ரகசியம், ராமானுஜருக்கும் ஒரு பெண்மணிக்கும் நடந்த பெலாடு, தமிழ் பெலாடு, நாட்டுப்புறையல் ரீதியாக. அன்றைக்கு உன்னுடைய வேதம் என்ன? என்னுடைய வேதம் திராவிட வேதம். திராவிட சிசு யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய காலம் என்ன? ஆதிசங்கரே திராவிட சிசுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. திராவிட சிசு தான் அண்ணா கொண்டு வரலையே, பெரியார் கொண்டு வரலையே, திராவிடம்னு இருக்கே இல்லையா? அதுக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் மனோன்மணியை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு தான் பெரியாரும் அண்ணாவும் திராவிடம்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர், கால்டுவெல் போப், மனோன்மணிய சுந்தரனார், இவங்க செகண்ட். ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆதிசங்கரன், ராமானுஜர், 4000 திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம், திருக்குளூர் பெண் பிள்ளை ரகசியம், ராமானுஜருக்கும் ஒரு பெண்மணிக்கு நடந்த பாரீதியான ஒரு உரையாடல், திராவிட சிசு, சைவத்தை வளர்த்த திருஞான சம்பந்தர், மதுரை ஆதீனம் இதனுடைய ஆதீன கர்த்தராக இருந்தவர், அவர் தான் நிறுவனவர் திருஞான சம்பந்தர். மீனாட்சி சொக்கநாதர் கோவிலுக்கு பாடியவர், சைவத்தை பாடியவர், பதிகம் பாடியவர், அவர் திராவிட சிசு. இது பெரியாரும் அண்ணாவும் திராவிடம் காயின் பண்ணவில்லை. அன்றைக்கு நிலவியல் யாப்பு, அன்றைக்குள்ள ஆந்திரம், அன்றைக்குள்ள கர்நாடகத்தில் உள்ள தென்பகுதி, கேரளத்தில் மலையாளத்தில் ஒரு சில பகுதிகள், தமிழகம், இந்த நிலையாப்புக்கு திராவிடம் என்று வைத்துக்கொள்ளும், இந்த பிரதிநிதிகளை கொண்டு அரசியல் இயக்கத்தை கட்டுவோம் என்று பெரியாரும் அண்ணாவும் கட்டினார்கள். அதே மாதிரி தமிழ் தேசியம் என்பது வேறு முனையில் நம்முடைய தமிழ் அழிக்கப்பட்ட கூட வரக்கூடாது, நம்முடைய இனம் இது ஒட்டுமொத்தமான பிரிட்டிஷ்காரங்களை போயிடுச்சு. இது 3 விஷயமாக பார்க்குறாங்க. பெங்காலிங்கால்னு கிழக்கு பக்கம் உள்ள மாநிலங்கள்லாம் ஆந்திரா வரைக்கும், அசாம் வரைக்கும் பார்க்குறாங்க. இது மாதிரி வடக்க பம்பாயை வச்சுட்டு அந்த பஞ்சாப் வரைக்கும் பார்க்குறாங்க. இந்த சென்னையை வச்சுக்கிட்டு இந்த 4-5 மாநிலங்கள் பார்க்குறாங்கங்கிறதுல தமிழ் தேசியத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி அன்று ஆங்கிலமயமாக்கப்பட்டது. தமிழை அழிக்கிறப்ப ஆங்கிலத்தில் தான் நீங்கள் படித்தாங்க, ஹிந்தி படிக்கலை. அப்போ அந்த கருத்தை இன்றைக்கி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹிந்தி வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஹிந்தி பரப்பலையே, பிரிட்டிஷ்காரன் பரப்பலையே. அன்றைக்கு ஆங்கிலமயமாகத்தான் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தாங்க பாடப்புத்தகங்கள். அன்றைக்கி ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், எஸ்எஸ்எல்சி தான் கிடையாது, பியூசி. அது ஃபார்ம் இன்னும் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், எஃப்ஏ, பிஏ கிடையாது, எஃப்ஏ, ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ். அப்படி தான் அன்றைக்கி ஸ்டடி. அப்போ ஆங்கிலம் திணிக்கப்பட்டது. அப்போது ஆங்கிலம் திணிக்கப்பட்டால் நம்ம சங்க இலக்கியங்கள் நம்ம தமிழ்லாம் இருக்குது, இந்த தமிழ் பாதிக்கக்கூடாது தான் தமிழ் தேசியத்தை அன்றைக்கி வளர்த்தாங்க. ஹிந்தியுடைய ஆதிக்கம் அன்றைக்கு அதிகமாக இல்லை. இந்திய ஆதிக்கம் எப்போ வந்ததுன்னா, இந்தியா நாடு சுதந்திரம் பெற்றாங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரர் வெளியே போனாங்க, 48% ஹிந்தி ஆதிக்கம் வந்தது. இந்திய ஆதிக்கம் திணிச்சதே காங்கிரஸ்காரர் தான். அந்த காங்கிரஸோட தான் கூட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்காவது மோடி நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு 30-40 ஆண்டு காலம் காங்கிரஸ் தான் திணிச்சாங்க. ஹிந்தி வாரம் அவங்க கொண்டாடினாங்க இல்லையா. இன்னைக்கு தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நடத்தட்டும் பண்ணுறாங்க, அது அவங்கவுங்க இருப்போம். யார் வேணால் நடத்தட்டும். தெலுங்குல அத்தனை பேர் விரட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூர்வீகம் விரட்டி விடுங்க. நீங்கள் விரட்டுன்னு நினைக்கிறவங்க ஆட்சிக்கு வாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஆட்சிக்கு வாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு விரட்ட முடிஞ்சால் விரட்டுங்க. ஈழப் பிரச்சனைக்கு எங்களை விட குரல் கொடுத்தவங்க எவனும் கிடையாது. அதுக்கு முதல் சாட்சியம் சேலம் வரதாஜன் ஆகிடும். காந்தி காலத்தில் காந்தி யாருக்காவது நிதி கொடுத்துருக்காரா? இலங்கை பயணத்தின் போது இலங்கை உள்ள தமிழர்களுக்கும் மலையக தமிழருக்கும் நிதி கொடுத்துட்டு வந்தார். தான் சேகரித்த பணத்திலிருந்து அவர் அறிக்கை கொடுத்தார். சேலம் வரதாஜன் அங்குள்ள தமிழர்களும் மலையகத்திலே ஆனாலும் தான், வடக்கு கிழக்கு மாநிலத்தினாலும் படிச்சிருக்கிறவங்க கொழும்புக்கு போயிட்டாங்க. மேட்டுக்குடி மக்கள் இங்கே இருக்கவங்க வடக்கு திரிகோணமலை, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்கன்னு நிதி கொடுத்துட்டு வந்தார. கல்லூரி கட்டி படிக்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்துட்டு வந்தார. நீங்கள் விரட்டி பாருங்க சார், நீங்கள் தெலுங்கில் விரட்டி பாருங்கள், கன்னடங்களில் விரட்டி பாருங்கள், மலையாளிகளை விரட்டி பாருங்கள் பார்ப்போம். டீக்கடை வச்சுருக்காங்களா மலையாளிகள்? இந்த மண்ணுக்கு தமிழர்கள் தெலுங்கில் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லுங்கள். திருவண்ணாய்க்கு மகாலை இடிக்கணும், இடிங்க. அவங்க கட்டின கோவில் கோபுரங்கள் இடிங்க. உங்களால் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். அரசியல் சாசனமும் ஒன்று இருக்குது, கான்ஸ்டியூஷனும் ஒன்று இருக்குது, இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் போராடி இதெல்லாம் பேசி எழுதி எத்தனையோ ஆள் மடிஞ்சிட்டாங்க. புரியுதா? நாங்கள்லாம் சரிந்த ஏற்றமும் இறக்கமுமான ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறு படித்தவங்க.
கிரேக்கத்தின் வரலாறு படித்தவங்க, அமெரிக்க சுதந்திர போர் வரலாற்றை படித்தவங்க, ரஷ்ய புரட்சியை படித்தவங்க, மாவோவின் சீன புரட்சியை படித்தவங்க. என்ன நாங்கள் பைத்தியக்காரங்க இல்லை, சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எத்தனையோ கேஸ் லாஸ் இருக்குது, அதில் வந்து விளையாண்டா பொறிக்குள்ளே அவங்க தான் சிக்குவாங்க. யார் யார் பாதிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நாங்களாம் நின்றுருக்கோம். நான் சொல்லிட்டேன், வீரப்பன் விஷயத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எதிராக அன்றைக்கு ஆட்சியாளரால் பாதிக்கப்பட்ட தமிழர் அத்தனை பேருக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்துருக்கேன். விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு யார் இருந்தாங்க? வெள்ளந்தி மனிதர்கள். அவங்களுக்கு கடன் நிவாரண சட்டத்துக்கு நான் தான் ரிட் பெட்டிஷன் போட்டு கொடுத்தேன், வாங்கி கொடுத்தேன் 84. எம்ஜிஆர் ஆட்சியில் கடன் நிவாரண சட்டம் வந்தது. என்னையா விளையாடுறீங்களா? உங்களுக்கு வேணால் மைக் துணையாக இருக்கலாம், லவுடர் வாய்ஸில் பேசலாம். லவுடர் வாய்ஸில் பேசுகிற ஆட்கள்லாம் கீழே போயிட்டாங்க. எதுக்கடா பேசணுன்னு நேற்றுக்கு ஒன்று பேசுகிற மாதிரி இன்றைக்கி பேசுகிற மாதிரி இருக்காங்க. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். எங்களுடையது மென்மையான அணுகுமுறை இருக்கும். எங்களை நோக்கி துப்பாக்கி ரவைகள் வரும்போது முதுகை காட்ட மாட்டோம், நெஞ்சை காட்டுவோம். அதற்கேற்ப எங்களுடைய வியூகங்கள் இருக்கும். யார் இருந்தாலும் தான், அது தமிழனானாலும் தான், தெலுங்கரானாலும் தான், கன்னடானாலும் மலையாளியானாலும். இது கடந்த காலம் என் வரலாறு இருக்குங்க. அப்போம்லாம் இவங்களாம் எங்கே போனாங்க? ஜெயிலில் அடித்து கொண்டு போது, தமிழன் கொண்டு போது இவ்வளோ வரிசையாக சொல்கிறேன். என்னால் ஆவணங்கள் அவ்வளோ இருக்குது, யாராவது பார்க்க சொல்லுங்கள். அதான் சொல்கிறேங்க, 17 to 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு கைதட்டுவாங்க. 25 வயசு பிறகு பேசாமல் போய் என் குடும்பம் இருக்குது, என் பாடு, நான் என் படாத பாடுபடுறேன், என் பையனை படிக்க வைக்காமல் கஷ்டப்படுறேன்னு போயிடுவாங்க. அது வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம், அவ்வளோதான். அதை விட பரந்த விசாலமான கூட்டம், விசாலமான பார்வை இந்தியாவில் இருக்கின்றது. தமிழ்நாடு மட்டுமல்ல, நீ தனித்தமிழ்நாடு வாங்கினா நீங்கள் எது வேணால் பண்ணலாம், நீங்கள் சட்டங்கள் வாங்கலாம். வடக்கே இமயமலை பருவத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லை இருக்குது. நீ இஷ்டத்துக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்குது, ஹைகோர்ட் ஒன்று இருக்குது, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே மனித உரிமைகள் ஜெனீவான்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கிடுவோம். நீங்கள் ஆட்சிக்கு வாங்க, விரட்டி விடுங்க, தாராளம் வெட்டி விடுங்க. நாங்கள் வேண்டான்னு சொல்லலையா? வெட்டி விட்டு பாருங்கள், பார்ப்போம். சரிதானே? தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பெரிய சக்திகளாக வந்து தெலுங்கர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஏற்றுக்க. சரி, ரைட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டு முதல் சீஃப் மினிஸ்டர் யார்? ஓமந்தூரார், தெலுங்கர்லாம் சீஃப் மினிஸ்டர். அவர் அமைச்சரவையில் யாரும் நாயுடு இடம் பெறல. இவங்க குறிப்பாக பேச ரெட்டியார் இல்லை, நாயுடு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த நாயுடும் இடம் பெறவில்லை. ஓமந்தூர் ரெட்டியார் மட்டும்தான் இருந்தார். ரெண்டாவது இவங்க நாயுடு மட்டும்தான் கிண்டல் பண்ணுவாங்க. அது ஏன்னா வைகோ எங்களை போட்ட ஆட்கள் இருக்காங்களே, இதை கிண்டல் பண்ணுவாங்க. ரெண்டாவது குமாரசாமி ராஜா, அவர் அமைச்சரவையில் நாயுடு யாரும் இடம் பெறவில்லை. நல்லா கவனமாக. ராஜாஜி அமைச்சரவை, அது பிறகு மூணாவது. இந்த மூணுமே சென்னை ராஜதானி. அப்போ வந்து ஆந்திரா வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நாயுடு இடம் பெறவில்லை. அது பிறகு காமராஜர் வரும்போது தான் இந்த எல்லைகள் அமைந்தது. திருத்தணி, கன்னியாகுமரி, இதிலையும் நாயுடு யாரும் அமையவில்லை. காமராஜர் அமைச்சரவையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு, சத்தியமூர்த்தி போன்று இல்லையா, அவர் தான் கட்டினது. இன்றைக்கி பலருக்கு இது செல்வப்பிறந்தை கூட தெரியாது. காமராஜருடைய நீங்கள் பார்த்தா தெரியும், சைக்கிளில் காமராஜர் பின்னாடி போவாரே ஒரு பெட்ரூம் ஹாஸ்டல்ட்டு, அந்த சைக்கிள் ஓட்டுவார்லேயே ஒரு பெடல் போட்டு பார்த்துக்கல, கரும்பு போட்டு, அவர் தான் ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு. என் உறவினர் கூட, ராஜபாளையம் பக்கம். அவர் அமைச்சராகணும், என் நண்பர் ஆக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், காமராஜர் பிறகு பக்தவச்சலமானார். யாரும் நாயுடு அமைச்சர்லாம் இல்லை, பக்தவச்சலம். பிறகு அண்ணா திமுக ஆட்சி வந்தது. அண்ணா காலத்தில் சிபி சிற்றரசு, வேலூர் மாவட்டம், அவர் பேர் சின்னராஜ், சிபி சிற்றரசுன்னு வச்சு. இப்போ வேலூர் கலெக்டராக வளாகத்தை பார்த்தா சிபி சிற்றரசு வளாகம்னு போட்டிருக்கோம். அவர் அமைச்சராக வேண்டியது அண்ணா கொடுக்கல. 67 கலைஞர் 71 ஆட்சியில் நாயுடு கொடுக்கல. பிறகு எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது உங்களுக்கு 89 தெரியுங்களா? சுதந்திரம் வாங்கினது 47. 1989 கலைஞர் ஆட்சியில் 2 வருஷம் இருந்து பாருங்க. அப்போ தான் ஆற்காடு வீராசாமி முதல் நாயுடு அமைச்சராகிறார். 57, 67, 77, 87 40 வருஷம் கழித்து அமைச்சரோட நாயுடு ஆகிறார் ஆற்காடு வீராசாமி. எங்கே நாயுடு டாமினேஷன் இருந்த? சீஃப் செக்ரட்டரி நாயுடாக இருந்தாங்களா? இல்லை முதலமைச்சர் நாயுடாக இருந்தாங்களா? இல்லை டிஜிபி நாயுடாக இருந்தாங்களா? எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அர்த்தத்தில்? நான் சொல்கிறது வரிசையை சொல்லிட்டேன். எந்த நாயுடு இருந்தாங்க? கோபால்சாமின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார், கட்சி தலைவர். கட்சி தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ரொட்டீனாக அவங்க வரதில் ராவணா கிருஷ்ணசாமி நாயுடு இருந்தார், சேல வரதராஜ நாயுடு இருந்தார். இவங்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க. அதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாயுடு நேராக இருக்காங்களா?
வைகோ இருந்தார், அவர் வர வேண்டியவர் வராமல் போயிட்டார். அது சொல்லுங்கள். அரசியல் கட்சி தலைவரும் நாயுடு இருக்காங்களா? எந்த விதத்தில் இந்த கருத்தை சொல்கிறீங்க? பெரியார் நாயுடு இல்லை, நாயக்கர், கன்னட நாயக்கர். அண்ணாதுரை மொழியார்னு கல்யாண பத்திரிகையிலே அடித்தார். புரியுதா? எந்த நாயுடு அரசியல் கட்சி தலைவராக? இப்போ மதிமுக என்ன நிலையில் இருக்குது? நாங்கள் நிர்மாணித்த மதிமுக சொல்லுங்கள். இன்னும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும். இத்தனைக்கு நாராயணசாமி நாயுடு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவரை எந்த பதவிக்கும் வரல, செத்து போயிட்டு இறந்துட்டார். அவர் ஒருத்தர் விவசாய சங்க போராட்டத்தை நடத்துகிறார். போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? வேறு அரசியல் கட்சி தலைவர் மேலே கட்டுப்படுத்தலை. துப்பாக்கி சூடுக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 58 பேர் துப்பாக்கி சூடுக்கு நடந்திருக்காங்க. கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில். அந்த போராட்டத்தை நாராயணசாமி நாயுடு முன்னெடுத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக சேலம் வரதராஜ நாயுடு இருந்தார். அவர் கீழே பெரியார் செயலாளர். அவர் நாயுடு கிடையாது, கன்னடத்து நாயக்கர். அதற்கு பிறகு ராமண்ணா கீரா கிருஷ்ணசாமி நாயுடுன்னு இருந்தார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் காமராஜர் காலத்தில். இதுதான். வேறு ஏதாவது நாயுடு 89 தான் அமைச்சரவைக்கு வராங்க. அப்புறம் நான் இவ்வளவு சொல்கிறேன். அப்புறம் இது பிறகு நீங்கள் நாயுடு டாமினேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ ரெட்டியார்கள் இருக்காங்களா சார், அவங்கள தெலுங்கர்கள்னு? நீங்கள் தெலுங்குல நாயுடு தானே சொல்கிறாங்க. நீங்கள் அதைத்தானே சொல்கிறாங்க. ரெட்டியார்களோட நாயுடு தானே மெயின் பண்ணுறாங்க. இப்போ எனக்கெல்லாம் பதிவு நீ நாயுடு ஜல்லிப்பைய இப்படி போடலாமா? அப்புறம் அவன் எவ்வளவு தூரம் மோசமான பயலாக இருக்க, நான் தாராளம் சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறேன். இப்படி போடுறாங்க. நான் ஜல்லிப்பையலா சார்? நான் ஜல்லிப்பையலா? தமிழ்நாட்டுக்கா உரிமைக்கா 45 வழக்கு போட்டிருக்கேன். நீ இப்போ என்ன எனக்கு ஜல்லிப்பையெல்லாம் எனக்கு நேற்று வரைக்கும் அரசியலுக்கு நீ வந்தவங்கெல்லாம் நீ உனக்கு ஏதாவது தெரியுமா? வரலாம் தெரியுமா? 2000 பிறந்திருப்பேன். இன்றைக்கி எனக்கு பதிவு போடுறேன். நான் என் அரசியல் வயசு கூட உனக்கு இருக்காது, 58 வருஷம். இப்படி புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்க நான் சார் பதில் சொல்லணும். இப்போ சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சின்னு பெரியாரை அவங்க மறுக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சித்து வராங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த பெரியாரை அவங்க விமர்சிக்கிறத மறுக்கிறத அது அவங்களோட புரிதல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அது பெரியாரை தெலுங்கர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. பெரியார் தெலுங்கரே இல்லையேங்க. நான் தான் திரும்ப சொல்கிறேன், அவர் கன்னடங்க. பெரியார் தெலுங்கர் இல்லையே. அப்புறம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு அவர் கன்னட நாட்டில் உங்களுக்கு தெரியும். மேற்கு பிரதேச குறும்பர்கள் ஓட்டு சதவீதம் அதிகமாக இருக்கும். குறும்பர் சமுதாய ஓட்டு. அப்போ கன்னட நாயக்கர்கள் ஓட்டு படங்கள் இருக்குது. அப்போ தெலுங்கு பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க, கன்னடம் பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க, கன்னடம் மொழி பேசுகிறாங்க இல்லையா? சேலம் பக்கத்தில் கன்னடம் மொழி பேசுகிற செட்டியார்கள் இருக்காங்க. பங்காரப்பா இருக்கார் இல்லையா? அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். பங்காரப்பான்னு கர்நாடக முதலமைச்சர் இருந்தாலே பங்காரப்பா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ மாப்போசி இவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா? மாப்போசி ஏற்றுக்கொண்டு தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். மாப்போசி நீங்கள் கொண்டாடுறீங்க, மாப்போசி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏற்றுக்கிட்டார் இல்லையா? அப்படின்னா அதில் மட்டும் நீங்கள் மாறுபடுற காரணம் என்ன? வீம்பு தானே இது. மாப்போசியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வர்றதுக்கு அவர் தான் காரணம், சிவாஜி. அதை மாப்போசியே வீரபாண்டிய கட்டபொம்மன் கொண்டாடி இருக்கார் இல்லையா? அப்புறம் மாப்போசியை ஏற்றுக்கணும், வீரபாண்டிய கட்டபொம்மன் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா வீம்பு ஒம்பு தான். அதில் பேசவே இருக்க ஒன்று, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்று நான் பேச விரும்பலை சார். அவ்வளோதான். புரிதல் வேணும். எது வேணால் பேசலான்னா அவங்க இப்போ சம்மந்தம் இல்லாமல் பதிவு போடுறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன சார் மாறடிக்க? ஒரு பதிவு போட்டால் அமெரிக்கா ட்ரம்ப்பை பதிவு போட்டால் நீ நாய்க்க, ட்ரம்ப்புக்கு எனக்குன்னு சொந்தம் இருக்குது, இப்படி பதிவு போடுறாங்க சார். பின்னொருத்தர் அது சம்மந்தமாக போட்டால் கூட நியாயமாக எடுத்துக்கலாம். அமெரிக்க ட்ரம்ப்பை பற்றி எழுதுனா நீ வந்தேரி, அமெரிக்க ட்ரம்ப் வந்தேரியா? இப்போ விஜய் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள் அப்படின்னு பேசுகிறாரு. சீமான் அதை எதிர்க்கிறார். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு, ரெண்டு ஒன்று கிடையாது அப்படிங்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்றுக்கொன்று இருப்பு பாதை எப்படி இருக்கிறதோ அந்த இருப்பு பாதை 2 தண்டவாளம், அந்த தண்டவாளத்தில் ரயில் ஓடுது. இது ரெண்டுமே அவசியம். தமிழ் தேசியமும் வேண்டும். அன்றைக்கு இருப்புக்காக தான் பேச முடியும் திராவிடம்னு. தமிழ் தேசியம்னு மறைமலையடிகள் தான் தந்தை. பெரியார் எப்பவும் போகிறாரு, இந்திய எதிர்ப்பு எப்போ எடுக்கிறாரு? மறைமலையனுடைய மகள் நீலாம்பரி அம்மையார் சென்னை கடற்கரையில் கூட்டம் நடத்துகின்றார். நாவலர் சோமசுந்தர பாரதி இந்திய எதிர்ப்பு சர்வாதிகாரியாக தன்னுடைய நடைபயணமாக வருகிறார். தெற்கே இருந்து மதுரை, திருச்சி, விழுப்புரம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார். இறுதியில் சென்னையில் நடந்து கடற்கரையில் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்று அன்றைக்கு பெரியார் கிடையாது, ராமசாமி நாயக்கர். அதுக்கு தான் பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க. நீலாம்பரி அம்மையார் அழைச்சிட்டு வர. அப்போ தான் இந்திய எதிர்ப்புலாம் நுழைகிறார். இந்திய எதிர்ப்புக்கு அடிப்படையில் தமிழ் தேசியம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூழலில் பேசிட்டு வந்தால் அது சுதந்திரம் பெற்ற காலத்தில் பிரிட்டிஷ்காரருக்கு முன்னாடி ஆங்கிலமயமாகக்கூடாது அன்னு
தமிழ் தேசியம்ங்கிற இதில் திருவிக்கா பேசுகிறாரு. திருவிக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேறு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு விஜய் பேசுகிறது. விஜய் அந்த அரசியலை முன்னெடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? விஜயை பொறுத்தவரையிலும் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறார்கள். மாற்று அரசியல் நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு கட்சியை கட்டினோம். அந்த கட்சியை கட்டின ஒரு 10 நிறுவனத் தலைவர் நான் மினிட்டில் கையெழுத்து போட்டேன். அந்த மினிட்டில் பொறுத்து முதல் கையெழுத்து வைகோ, அன்றைக்கி வைகோபாலசாமி தான் கையெழுத்து, வைகோன்னு பேர் மாதிரி. 2வது கையெழுத்து வந்து நம்ம கண்ணப்பன், கண்ணப்பன் மத்திய அமைச்சராக இருந்தால், மாநில அமைச்சராக இருந்தார். 3வது கையெழுத்து எல் கணேசன். 4வது கையெழுத்து பொன்முத்துராமலிங்கம் திமுக இருக்கார். 5வது கையெழுத்து வந்து செஞ்சி ராமச்சந்திரன் இன்னைக்கு இருக்கிறார், தென்னார்காடு மாவட்ட செயலாளர் திமுக. 6வது கையெழுத்து வந்து நான் போட்டேன். 7வது கையெழுத்து வந்து இவர் போட்டார், யார், திருப்பூர் துரைசாமி தொழிற்சங்க தலைவராக இருக்கார். 8வது கையெழுத்து வந்து முன்னாள் அமைச்சர் தங்கவேலு போட்டார். 9வது கையெழுத்து வந்து குருநாதன் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, பாளையங்கோட்டை எம்எல்ஏ, அவர் போட்டார். 10வது கையெழுத்து வந்து திருச்சி செல்வராஜ் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர். இந்த 10 பேர் தான் மினிட் புக்கே நான் தான் விலைக்கு வாங்கிட்டு போனேன். பெரிய ரெஜர் மாதிரி அடையார் நடராஜன் வீட்டில் காந்தி நகர் 3வது மெயின் ரோடில் போட்டோம். ஒரு மாற்று அரசியலுக்கு வந்துருச்சின்னு எதிர்பார்த்து தமிழ்நாடு கொண்டாடியது. அந்த மாற்று அரசியல் ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ தொடர்ந்து அந்த மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு சொல்லி பல பேர் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல் கொடுக்குற இப்போ விஜய் அதுக்கான இடமாக இருக்கின்றார். இப்போ நான் பேசுனா இப்போ இவ்வளவு கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு அந்த கருத்துக்கள் ஈர்த்திருக்கோன்னு தெரியாது. இந்த கருத்துக்கள் நான் சொன்னால் கையாக்கவளை கன்னியாகுமரியில் போய் குளச்சலில் போய் பேசுகிற யாரை கேட்பாங்களா? அந்த கூட்டம் நாற்காலி எனக்கு போட்டால் ஒரு ஆள் தான் நிற்பார். நான் இவ்வளவு அர்த்தமாக நியாயமாக சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி விழுப்புரத்தில் வந்து நான் பேசினா கேட்பாங்களா? இல்லை, நான் பிறந்த திருநெல்வேலி கோவில்பேட்டில் பேசுனா கூட 2 பேர் எனக்காக மைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவே சென்னையில் வந்து யாராவது ஒருத்தர் வர மாட்டாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழ் தேசியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன பேசுகிறேன், யார் பேச்சு கேட்குற யாரோ வருவாங்களா? பெரிய போஸ்ட்டு அடித்து செஞ்சால் நான் ஒரு 500 ரூபா கொடுத்தா வேணா இப்போ கொடுக்குறாங்களே கூட்டங்களுக்கு, அது மாதிரி கொடுத்தா வேணால் வந்து கேட்பாங்க. ஒரு நடிகர் ஒரு 20-30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட திரைத்துறையை சார்ந்த ஒரு மின்னிய ஜொலிச்ச நட்சத்திரம். 10-20 ஆண்டு காலமாக தொலைக்காட்சி ஒரு முக்கிய அங்கமாக ஒரு வீட்டில் இருக்கின்றது. விஜய் பொறுத்தவரை பல அவர் நடித்த திரைப்படங்கள் அந்த தொலைக்காட்சி மூலமாக தினமும் பார்க்கிறார்கள். எல்லார் வீட்டுக்கும் அவர் போயிருந்தார், அவர் முகம். அதே மாதிரி சினிமா கொட்டகைகள், சினிமா தேட்டர்லையும் பார்க்குறாங்க விஜய்னு அறிமுகம். அதனால் இந்த கருத்துக்களை விஜய் முன்னெடுக்கின்றார். அது வந்து மக்கள் மத்தியில் விஜய் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறார் தெரியலன்னா கூட அது என்னையா தமிழ் தேசியம், என்னையா திராவிடன்னு கேட்பாங்க. இப்போ நான் பேசுகிறேன், யாரும் கேட்க மாட்டேன். 2வது விஷயம், விஜய் விக்கிரவாண்டியில் கடந்த 27 பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து அந்த பந்தல் செலவு, அந்த மாநாடு அமைப்பு செலவு, விளக்குகள் இதெல்லாம் அவர் செலவு பண்ணார். இப்போ மீதி அரசியல் கட்சிகள்னா இந்த மாநாடு செலவு, லைட்டு இது அவங்க தான் செலவு பண்ணும். ஊர்களேருந்து அழைச்சிட்டு வராங்க இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு வாடகை 2 நாள் வாடகை. திருநெல்வேலியிலேருந்து, நாகர்கோவிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து யார் கட்டுவாங்க? அந்த கட்சியின் மாவட்ட செயலாளரோ ஒரு அமைச்சராக இருந்தால் அவங்க பொறுப்பு. அதுக்கு டீசல். அது மாதிரி வாகனங்கள், சின்ன சின்ன வாகனங்கள், எத்தனை வாகனங்கள் எடுத்திருக்கீங்க, அதுக்கு டீசல். அந்த வாகனங்களுடைய வேனுகின்னு, பஸ்ஸுகள், வேன்கள், வாகனங்கள் இவ்வளவுக்கும் அவங்க பொறுப்பேற்று டீசல் செலவு, வாடகை செலவு. இதை அழைச்சிட்டு வந்து இப்போது திருநெல்வேலிலேருந்து இங்கே வர்றாங்கன்னு வைங்க, கன்னியாகுமரிலேருந்து வராங்க, 2 நாள் ஆயிரும். விழுப்புரம்னா 2 நாளைக்கு ஒரு தலைக்கு 500 1000 ரூபா. புரியுதா? அதுக்கு பிறகு குவார்ட்டர்னு ஒரு மது கொடுக்காங்களாம். கூட்டத்துக்கு கூட்டம் வந்தால் அந்த மது ஒரு பாட்டிலையோ ஒரு அளவு ரீதியாக ஊற்றி கொடுக்காங்களாம். பிறகு 3 நேரம் சாப்பாடு, இதில் 1 நேரம் பிரியாணி. விஜய் கொடுத்தாரா? உங்க கேள்விப்பட்டீங்களா? கூட்டின கூட்டம் தானே, கூட்டப்பட்ட கூட்டம் இல்லையா? அப்படின்னா விஜய்க்கு சொன்னால் இயற்கையாக வந்த திரண்ட கூட்டம், பெருங்கூட்டம். நாங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் வந்தாங்க. நாங்கள் இப்போ அவர் சொல்லும்போது விஜய் அவர் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், திராவிடமும் இது ஒரு 2மே எங்களுக்கு இரு கண்கள்னு சொல்லும்போது அதை கேட்கத்தான் செய்வாங்க. அதோடைய பிரச்சாரம் வழியேறும். இன்னி அவர் தேர் வந்து இருக்குது, இன்னி அந்த தேர் வடம் பிடிக்கலை. விஜய் தேர் வடம் பிடிச்சி ஓடின பிறகு தான் அந்த கோவிலில், நெல்லையப்பர் கோவிலில் ஒன்று தென்னாடே சிவனை போற்றின்பாங்க இல்லையா,
நீ பாடலை. தென்னாடு சிவனை போற்றி நீ பாடலை. நெல்லையப்பர் தேர் நிலகொண்டு தான் இருக்குது, நீ வடம் பிடிக்கலை. கிழக்கிறது இதில் இருக்குது, இருட்டுக்கடை ஆலுவா பக்கத்தில் இருக்குது, எதுக்காப்புல நீ தேர் இழுக்கணும். இழுத்தப்புறம் தான் இவளுக்கு தெரியும் விஜய் ஜொலிப்பாரா ஜொலிக்க மாட்டாரா. நிச்சயமாக நாளை ஆட்சி வெற்றி கழகம் ஆட்சி, தமிழ்நாட்டு மாற்று அரசியல் வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கின்றது. விஜய் எல்லாருக்கும் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட அறிமுகமான தலைவர் என்று ஆகிவிட்டார். வில்லுக்கு ஒரு விஜயன் பாரதத்தில், வெற்றிக்கு ஒரு விஜய். தமிழக வெற்றி கழகம், தமிழகம் வெற்றி கழகம், தமிழகத்திலே வெற்றி இருக்குது, அந்த கழகம் வெற்றி பெறும். தமிழ் தேசியம் திராவிடம் மட்டும் இன்றைக்கி அரசியல் இல்லை, புத்தாக்கம் பெற வேண்டும். எப்படி தமிழ் மொழி புத்தாக்கம் பெறுகிறதோ சங்க இலக்கியங்களும் இருந்தது, நவீன இலக்கியங்களும் இருக்குது. போஸ்ட் காலனிசம் நவீன பின்னவீனத்தில் இருக்குது. இந்த டிரான்ஸ் போஸ்ட் மாடர்னிசம் வரப்போகுது, புது பிரின்சிபல். இதை கடந்து அதுக்கும் தமிழ் இடம் கொடுக்கும், நவீன கவிதைகளுக்கும் இடம் கொடுக்கும், சங்க இலக்கியங்களுக்கும் இடம் கொடுக்கும். முன்சி வேதநாயகம் எழுதிய கதைகளும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற, மாதவையா எழுதிய புதினங்களும் போற்றப்படுகின்றன, ராஜா ஐயர் எழுதின புதினங்களும் போற்றப்படுகின்றன. அதுதான் தமிழ். அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் இருக்கும். பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராக விஜய் ஏற்றுக்கொண்டிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் எல்லாரும் ஏற்றுருக்கார். அம்பேத்கர் வந்து படத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மாநாட்டில் தான் வைப்பாங்க, இவரே வச்சுருக்காரு. அஞ்சலி அம்மாள்னு யாரையும் தெரியலை, ஒரு விடுதலை போராட்டத்தில் வீராங்கனை கடலூர்மா, அந்த அம்மாவையும் வச்சுருக்காரு. காமராஜர் கல்வி கண் தந்து காமராஜரை வச்சுருக்காரு. அதே மாதிரி பெரியாரையும் வச்சுருக்காரு. எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, விஜய்கிட்ட சிங்காரவேலர் வச்சுருக்கணும், வாவு சிதம்பரம் பிள்ளையும் வச்சுருக்கணும், சுப்பிரமணிய பாரதியும் வச்சுருக்கணும், விவசாயிகள் போராட்டத்தை நடத்திய நாராயணசாமி நாயுடு படத்தையும் வச்சுருக்கணும். அது வைக்கல. அதே மாதிரி ஓமந்தூரார் சமூக நீதிக்காக உத்தரவு போட்ட தமிழ் மொழி போதனாமொழி கூட அவர் படத்தையும் வச்சுருக்கணும். வாவு சிதம்பரம் பிள்ளை முக்கியம், நேர்மையான அரசியலுக்கு அவர் எல்லாம் வச்சுருக்கணும். ஏன் வள்ளலார் படத்தையும் வச்சுருக்கணும். இந்த படத்தை வைக்காமல் விட்டுட்டாங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தங்கள் உண்டு.